சீரரா செல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராகவர்க்கு புகழ். அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே, நிகரிலமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. எம்பெருமானார் திருவடிகளே சரணம். அஸ்மத் குருப்யோ நமக, அஸ்மத் பரமகுருப்யோ நமக, அஸ்மத் சர்வகுருப்யோ நமக. இந்த சேலம் பிரசன்ன வரதராஜ பெருமாள் கோவில் தலைவர் ஸ்ரீமான் நரநாராயணன் அவர்களே, காலையிலிருந்து எனக்கு உதவியாக இருக்கக்கூடிய கோயில் காரியதரிசி திரு ஸ்ரீனிவாசன் அவர்களே, ஸ்ரீ ராமானுஜர் மணிமண்டப அமைப்பு தலைவர் திரு முரளி அவர்களே, நான் இங்கே வருவதற்கு முக்கிய காரணமாக இருந்த சேலம் திரு ஹேமநாதன் அவர்களே, விழா கமிட்டி தலைவர் அவர்களே, மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்களே மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்களே, கோவில் கைங்கரியார்த்திகளே, இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே, ஆண்டாள் கோஷ்டியினரே, உங்கள் அனைவரையும் பணிவதில் பெருமைப்படுகிறேன். இன்றைய தலைப்பு ஈரைநூறு கண்ட எந்தை ராமானுஜன். ஓர் 500 500, ஈரைநூறு 1000, 1000வது ஆண்டு. இன்றைக்கி அவருக்கு பர்த்டே. நமக்கெல்லாம் பர்த்டேன்னு சொன்னால் ரொம்ப விமர்சையாக செய்வோம். ராமானுஜருடைய பர்த்டே, அதுவும் 1000வது பிறந்த நாள், வைஷ்ணவ பரிபாஷையில் சொல்ல போனால் அவருடைய திருநக்ஷத்திர நாள், சித்திரை திருவாதிரை. இன்றைய தினம் இந்த விழாவிலே கலந்து கொண்டு ஏதோ அடியேனுக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்கள் முன் வைக்க ஒரு வாய்ப்பை எம்பெருமானார் எனக்கு அருளினார். ஈரைநூறு கண்டங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். 1000 வருஷம் ஆகிப்போச்சு. எந்தை ராமானுஜன் அப்படின்னா என்ன? எந்தை அப்படின்னா என்னுடைய தந்தைன்னு இருக்கணும். ராமானுஜன்கிறது அவருடைய இயற்பெயர் இல்லை. அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் இளையாழ்வார். இளையாழ்வார்னால் லக்ஷ்மணனை குறிக்கும். அதை அப்படியே மொழிபெயர்த்து ராமஸ்ய அனுஜகா ராமானுஜகா, ராமனுடைய தம்பி ராமானுஜன் என்று நாம் வழங்குகிறோம். பெருமாள் உகந்த பெயர். இந்த எந்தை ராமானுஜன் அப்படிங்கிறது நான் தொகுத்த சொற்றொடர் இல்லை. இதை வேறொருத்தர் எழுதியிருக்கார். யார்? கோயில் பெரிய நம்பின்னு ஒருத்தர். அவர் ஸ்ரீரங்கம் கோவிலில் அர்ச்சகராக இருந்தார். ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் உலகியலாக இருந்தவர். ராமானுஜருடைய சிஷ்யராகிய கூரத்தாழ்வார் அவரோடு நெருங்கி பழகி அவருக்கு ராமானுஜருடைய அருமையை எடுத்துச் சொல்லி வைஷ்ணவத்திலே ஆழ்ந்த ஈடுபாடு ஏற்படும்படி பண்ணி தனக்கு சிஷ்யராக்கி அவரை ராமானுஜரிடம் ஒப்படைத்தார். அப்போ ராமானுஜருடைய குணங்களிலே ஆழங்கால் பட்டு ஈடுபட்ட பெரிய கோயில் நம்பியவர்கள் ராமானுஜருடைய பெயர்
108 முறை வரும்படி ஒரு நூல் எழுதினார். அதுக்கு பேர் ராமானுஜ நூற்றந்தாதி. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு தடவை ராமானுஜருங்கிற பேர் வரும். ஏன் அப்படி பண்ணினாருன்னா, இதை டெய்லி சேவிக்கிறவங்களுக்கு 108 தடவை அவர் பேரை சொல்கிறாப்புல வரும். அவர் பேரை சொன்னால் பெருமாளுக்கு நம்ம மேலே பிரியம் வரும். அதுக்காக எழுதினார். அதை படித்து பார்த்துட்டு ராமானுஜரே என்ன சொன்னார், உன் வார்த்தையெல்லாம் அப்படியே அமுது மாதிரி இருக்குப்பா, அதனால் உனக்கு அமுதனார்னு பேர் கொடுக்குறேன். நீ ஸ்ரீரங்கத்தில் கைங்கரியம் பண்ணுறதுனால உன் பேர் திருவரங்கத்து அமுதனார் என்று புகழ் பெறட்டும். அப்போ திருவரங்கத்து அமுதனார் எழுதின ராமானுஜ நூற்றந்தாதி என்ற நூலிலே 69வது பாசுரத்திலே எந்தை ராமானுசன் என்ற சொற்றொடர் வருகிறது. அந்த பாட்டை ஒரு தடவை உங்களுக்கு படித்து காட்டுறேன். சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்தமுற்று ஆழ்ந்தது கண்டு இவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்தை ராமானுசன் வந்து எடுத்தனன் இன்று என்னையே. இப்போ இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை 4000 சேர்த்துருக்காங்க. இந்த 100 சேர்ந்தால் தான் 4000ன்னு ஒரு கணக்கு வருங்கிற மாதிரி. சில பேர் இது இல்லாமலே 4000 கணக்கு சொல்லுவாங்க. ஆனால் ஆச்சாரிய சம்பிரதாயத்தில் இதை ஆழ்வார் பாசுரங்களுக்கு சமமாக வைத்திருக்கிறார்கள். இப்போது ஆழ்வார்கள் 12 திருவரங்கத்து அமுதனார் சமமாவாரா? ஆழ்வார் பாசுரங்களோடு இவர் பாசுரங்களை சமமாக வைக்கலாமா? ஒரு கேள்வி. சமீபத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கேள்வியில் இந்த கேள்வி கேட்டிருந்தேன். எனக்கு ஒரு வெப்சைட் உண்டு, dajoseph.com. அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு கேள்வி கேட்பேன். அதுக்கு உலகெங்கிலும் இருந்து பதில் வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதை பற்றி ஒரு சர்ச்சை நடக்கும். என்னுடைய பதிலை நான் சொல்லுவேன். அதில் இந்த வாரத்துக்கு முந்தின வாரம் என்ன கேட்டிருந்தேன், இதே திருவரங்கத்து அமுதனாருடைய பேரன் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அஷ்டப்பிரபந்தம் பாடியிருக்கேன். அவரை ஆழ்வாருக்கு சமமாக சொல்லலாமா என்று கேட்டிருந்தேன். பலரும் பதில் எழுதினார்கள். அவர் ஆழ்வாருக்கு சமமில்லை என்று பல காரணங்கள் சொல்லி அடுத்த வாரம் நான் பதில் கூறினேன். அப்போது பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு இல்லாத ஒரு கௌரவம் திருவரங்கத்து அமுதனாருக்கு மட்டும் வரலாமா? திருவரங்கத்து அமுதனார் ஒரு ஆழ்வார் ஆவாரா? அதை ஆழ்வார் பாசுரங்களுக்கு சமமாக சொல்லலாமா என்றால், இவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் மாதிரி பெருமாள் பாசுரங்கள் பாடியிருந்தால் அது வேறு விஷயம். பாட்டுக்கு பாட்டு ராமானுஜன் என்ற பெயரை இவர் பயன்படுத்தியிருக்கிறார். அதனால் இந்த நூலுக்கு பிரபன்ன காயத்ரின்னு ஒரு பேர் உண்டு. ராமானுஜ நூற்றந்தாதிக்கு பிரபன்ன காயத்ரின்னு ஒரு பேர் உண்டு. காயத்ரின்னு அர்த்தம் என்ன? காயந்தம் திராயத்தே இது காயத்ரி. எவன் இதை பாடுகிறானோ அவனை இது பாதுகாக்கும். அதனாலே அதற்கு காயத்ரி என்று பெயர். அந்த காயத்ரி மந்திரத்தை பிரத்யட்சமாக சாட்சாத்காரம் பண்ணினவர் விஸ்வாமித்திரர். இந்த காயத்ரி மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னா அதுதான் பிரம்மாஸ்திரம். இந்த காயத்ரி ஜபிக்கிறவர்களுக்கு
எல்லா வளமும் வரும். முகலாயர்களுடைய ஆட்சி காலத்தில் அக்பருக்கு மந்திரியாக இருந்தார் ஒரு இந்தியர். அவர் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க பள்ளிக்கூடங்களில், பீர்பால்னு. நாமெல்லாம் பீர்பால்னு சொல்லி அவர் ஒரு முஸ்லீம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவர் லோக்கல் ஐயர், நம்மூர் ஐயர். அவர் ரொம்ப அறிவாளியாக இருக்க போய் அக்பர் அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தாரு. பீர்பால்னா அறிவை பாதுகாக்கிறவன், நீ பீர்பால்ரா அப்படின்னு. அப்போது இப்போ நாமெல்லாம் ஒரு மதிநுட்பம் இல்லாதவனை பார்த்து இவன் ஒரு மாவுடா அப்படின்னு சொல்கிறோம்ல, பாண்டிச்சேரி பக்கம் அப்படி தான் சொல்கிறாங்க, இவன் ஒரு மாவுங்க அப்படின்னு. அது மாதிரி அறிவாளிக்குன்னு அக்பர் கொடுத்த பட்டம். அப்போது அந்த பீர்பால்கிட்ட ஒரு இந்திய பிராமணர் போய், ஐயா ஒரு விண்ணப்பம், நான் ஒரு ஏழை, உங்கள் பாத்ஷா கிட்ட சொல்லி ஏதாவது கொஞ்சம் பண உதவி பண்ணி கொடுங்க, வாங்கி கொடுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, நீ பிராமணன் தானே, உனக்கு காயத்ரி உபதேசம் இருக்குல்ல, காயத்ரி கையில் இருந்தால் கோடி பொண்ணு கையில் இருந்த மாதிரிடா, கிறுக்கு போயில இங்கே ஏன்ட்ட ஏன் வந்து நிற்கிற, டெய்லி 1 மணி நேரம் காயத்ரி சொல்லு, உனக்கு எங்கே இருந்தாலும் பணம் வரும் அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். அவர் கர்நாடகாக்காரர் அதே மாதிரி சொன்னார். அவருக்கு அதிர்ஷ்டம் அடித்தது, கோடிக்கணக்கில் பணம். எவ்வளோ பணம் வந்துச்சுன்னா பொதுநல சேவைக்கெல்லாம் அவர் பயன்படுத்தினார். நீர் வசதி இல்லாத இடத்துல அவர் வாய்க்கால் தோண்டினார், கிணறு தோண்டினார்லாம் படிக்கிறோம். காயத்ரிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது. சரி, நீங்கள் பிராமணராக பிறந்து காயத்ரி உபதேசம் ஆனால் தான் பரவாயில்ல, உங்களுக்கு காயத்ரி உபதேசம் இல்லை என்ன பண்ணுவீங்க? காயத்ரிக்கு சமமான மந்திரத்துக்கு எங்கே போவீங்க? தமிழில் ஒன்று இருக்குது, அதுதான் ராமானுஜ நூற்றந்தாதி பிரபன்ன காயத்ரி. பிரபன்னன்னு அர்த்தம் என்ன? பிரபத்தி செய்கிறவன் பிரபன்னன். பிரபத்தினா என்ன? சரணாகதி. சரணாகதினா என்ன? நம்மெல்லாம் கோயிலில் போய் சாமிகிட்ட என்ன செய்கிறோம்? சரணாகதி தான் பண்ணுறோம். ரோட்டில் போகிற போது காலரை தூக்கி விட்டுக்கிட்டு கம்பீரமாக நடந்து போவான். கோயிலில் போய் அவன் சாமி கும்பிடும்போது அவன் மூஞ்சிக்கு முன்னால் போய் ஒரு வீடியோ எடுங்க, பிச்சைக்கார மாதிரி நிற்பான். சாமி எனக்கு வயிறு வலிக்குது, காசு பத்தலை, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆக மாட்டேங்குது, பிள்ளை குட்டிக்கு உடம்புக்கு முடியலை. அப்போது அதான் சரணாகதி. இப்போ நாமெல்லாம் சரணாகதி தான் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் வையும்போது கோபம் வந்துருச்சுன்னா, படா பிச்சைக்கார பல அப்படின்னு சொல்லிடுறோம். உனக்கு ஒன்று கோபம் வந்துருச்சு, டேய் யாரை பார்த்துறா பிச்சைக்காரன், என்ன நாங்கள் 9 தலைமுறையாக ஜமீன்தார்டா தெரியுமா அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க. ஒரு கோயில் வாசலில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தாங்க. அந்த ஊர் ராஜா அந்த கோயிலுக்கு வந்தானா. வந்த உடனே மகாராஜா ஏதோ காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்னா அப்படின்னு கையை காமிச்சிட்டு உள்ளே போனான். உள்ளே போய் சாமி சன்னதியில் நின்றுக்கிட்டு அவன் பிச்சைக்காரன் மாதிரி ஆகிட்டான், இப்படி கும்பிட்றான். இதை இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவன் கோயிலை விட்டு வந்த உடனே பையில் கையை விட்டு ஒரு பொற்காசை எடுத்து போட போனான். அப்போ பிச்சைக்காரன் சொன்னான், வேணாம். ஏண்டா? ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன்ட்ட வாங்கிறது இல்லை, இது எங்கள் தொழில் தர்மம். என்ன ஏன்டா பிச்சைக்காரங்கிறேன்னா, இப்போ தான் பார்த்தேன்ல சாமிக்கு முன்னால் எப்படி நிற்கிறீங்கன்னு பார்த்தேன்ல. அப்போ நாம் எல்லாருமே பிச்சைக்காரங்க தான், கோச்சிக்காரங்க. உண்மை அதுதான், நாம் எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். அப்போது சாமிகிட்ட போய் நம்ம சரணாகதி பண்ணுறோம், சாமியை என்னை காப்பாற்றுன்னு. அதுதான் பிரபத்திங்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அப்படி பிரபத்தி பண்ணுறவனுக்கு பேர் பிரபன்னன்.
அதை விசுவாசமாக பண்ணணும், நம்பிக்கையாக பண்ணணும். இப்போ ஒரு நண்பர் நம்ம ஹேமநாதன் சார் இருக்கார், அவர்கிட்ட சொன்னேன், சார் நான் சேலம் வர்றேன், எனக்கு இப்போ ஊர் புதுசு, பழக்கம் இல்லை, நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து என்னை வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்னா. சரி சரின்னார். அதன்படி உக்காந்துட்டார் முன் வரிசையில். இப்போ நான் ஒரு தடவை சொன்னதோடு நிறுத்திட்டேன். அதை விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு கால் போட்டு, ஹேமநாதன் சார் என்ன மறந்துடாதீங்க, ஹேமநாதன் சார் என்ன மறந்துடாதீங்க, இப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 தடவை பொறுப்பார். 11ஆவது என்ன பண்ணுவார், ஐயோ வேற ஆள் பார்த்து கேள்வி எழுந்து. அப்போ பகவான்கிட்ட நாம் பிரார்த்தனை பண்ணும்போது அவன் செய்வாங்கிற நம்பிக்கையாக கேட்கணும். அப்படி கேட்டுட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் பிரபத்தி. ஒரு போஸ்ட் பாக்ஸில் லெட்டரை போட்டுட்டு இது எப்படியும் டெல்லி போயிடுங்கிற நம்பிக்கையில் வீடு திரும்புகிறோம். ஒரு தகர டப்பா மேலே நம்ம வச்சுருக்க நம்பிக்கை கூட நமக்கு பகவான் மேலே இல்லை. சும்மா போட்டு அவனை நோண்டிக்கிட்டே இருக்கும், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, விட்டுறாத விட்டுறாத விட்டுறாதுன்னா என்ன ஆகும்? அப்போ எவன் ஒருவன் நம்பிக்கையாக கேட்கிறானோ அவன் பிரபன்னன் என்ற ஒரு தகுதியை அடைகிறான். ராமானுஜருடைய சிஷ்யர் பராசர பட்டர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாரா, பிரபன்னனுக்கு இலக்கணம் என்ன அப்படின்னா. ஒருவன் கோவிலில் கொத்து வேலை பார்க்குறான், கோபுரத்தில் சாரான் ஏறுறான். ஏறுறதுக்கு முன்னால் நாராயணா என்னை காப்பாற்றுப்பா, நான் உயரத்தில் போய் வேலை செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு ஏறுறான். அப்படி உயரத்தில் இருந்தால் வேலை செய்கிற போது கை நழுவி கீழே விழுகிற போது நாராயணான்னு இன்னொரு தடவை அவன் கூப்பிட்டான்னா அது பிரபத்தி இல்லை. நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல, அவர் காப்பாற்றுவார் அப்படின்னு நிம்மதியாக இருந்தான்னா அதுதான் பிரபத்தி. இது சொல்கிறது எனக்கு ஈஸி, கேட்குறது உங்களுக்கு ஈஸி. ஆனால் ப்ராக்டிக்கலாக வருமா? அதுதான் ராமானுஜருடைய அருளாலே வரும். ராமானுஜரை சேவிப்பவர்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அந்த பிரபன்ன காயத்ரியிலிருந்து 69வது பாட்டு இப்போ நான் வாசித்தது. இந்த பாட்டுக்கான அர்த்தத்தை நான் வார்த்தையாக உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். அது உங்களுக்கு புரியுமானால் இன்றைய சொற்பொழிவு வெற்றியடைந்ததாக நான் நினைப்பேன். இப்போ சிந்தையினோடு கரணங்கள் யாவும். சிந்தை அப்படின்னா மனசு, புத்தி. இதில் என்ன சொல்கிறாருன்னா, உலகமானது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழியும், மறுபடி உற்பத்தி ஆகும். அந்த சம்ஹார காலத்தில் என்ன ஆகும்னா, மனசு, இந்திரியங்கள், கரணங்கள்னால் இந்திரியங்கள், இந்திரியங்கள்னால் கண், காது, மூக்கு, ஞானேந்திரியம், கர்மேந்திரியம் என்று 5 + 5 10 இருக்குங்க. கண், காது, மூக்கு, நாக்கு, தோல், கைகள், கால்கள், கருவாய், எருவாய். கருவாய்ங்கிறது ஆண்குறி அல்லது பெண்குறி, எருவாய்ங்கிறது மலத்துவாரம். இதுதான் கரணங்கள் அப்படின்னு சொல்கிறது. சம்ஹார காலத்திலே பகவான் எல்லாத்தையும் அழிச்சிடுவான், இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். அப்போ இந்த உடம்பு இருக்காது, கண்ணு, காது, மூக்கு எல்லாம் இருக்காது, வெறும் ஆத்மா மட்டும் ஒடுக்கமாக இருக்கும். அதை சொல்கிறாரு, சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள். சரி, இந்த கரணங்கள்னு சொல்லும்போது அதில் சிந்தை அடங்காதா, மனசு? அதை ஏன் தனியாக சொல்லி சிந்தைன்னு சொல்கிறாரு அப்படின்னா, மனசினுடைய முக்கியத்துவம். இந்த மனசு மனிதர்களுக்குத்தான் செயல்பாட்டில் இருக்கிறது, விலங்குகளுக்கெல்லாம் மனசு ஒடுக்கத்தில் இருக்கிறது. கண், காது, மூக்கு, நாக்கெல்லாம் நாய்க்கு இருக்குது, பூனைக்கு இருக்குது, மாடுக்கு இருக்குது, கை, கால் எல்லாம் பிராணிகளுக்கு இருக்குது. இந்த மனசு ஒன்று தான் மனுஷனுக்கு வித்தியாசப்படுது. இந்த மனசு என்னென்ன செய்யுது? இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கையிலேயே நமக்கு எங்கெங்கேயோ போகுது மனசு, எந்தெந்த பொருள் மேலேயோ ஆசைப்படுது. இந்த மனசை உங்களால் அடக்க முடியுமா? முடியுமென்றால்
அப்போ தான் நீங்கள் மனிதன் புனிதமாகிறான், மனிதன் தெய்வமாகிறான். இங்கே என்னை சேர்த்து யாருக்காவது மனசு அடங்கி இருக்கான்னா சாரி இல்லை. நமக்கு ஒரு ஹோட்டலில் போய் உக்காடுறான், பொங்கல் இருக்கா, இருக்குது, கொண்டு வா. அவன் என்ன பண்ணுறான், தட்டில் பொங்கல் வச்சு ஒரு மூலையில் மெதுவடை ஒன்று வச்சு கொண்டு வரான். அப்போ நம்ம பக்கத்தில் உக்காந்துருக்கிறவன், ஏய்யா பொங்கல் மட்டும்தானே சொன்னேன், அவன் வடையும் சேர்த்து கொண்டு வரான். ஆமாம், நான் பொங்கல் மட்டும்தானே சொன்னேன், இவன் கிறுக்கு பைய கொண்டு வரான் அப்படின்னா. அப்போ வேணான்னு சொல்லியிருப்பா அப்படின்னா, வேணாமா அப்படி பார்க்குறான். அந்த வடை எப்படி இருக்குது, ஒரு ப்ரௌன் கலரில் கரகர முறமுறன்னு சுட சுட அதை கொஞ்சம் பிச்சு தேங்காய் சட்னி தொட்டு உள்ளே தள்ளினா நமக்கு வைகுண்டமே தெரியும். அதை வேணான்னு சொல்லலாமா? தேடி வந்த செல்வம். அப்படி இருக்கிற போது நம்ம கெடுக்கிறதுக்கு ஊர்வசி வர வேண்டாம், உளுந்த வடை போதும். ஒரு உளுந்த வடையை பார்த்தா மனுஷன் ஆடி போகிறாயா. அப்போ எங்கே இருக்குது மன அடக்கம்? அந்த மனசு அடங்கினா அப்போ தான் நீங்கள் முனிவர் ஆகிறீர்கள், மகான்கள் ஆகிறீர்கள், திறமுள்ளவர்கள் ஆகிறீர்கள். விஸ்வாமித்திரன் கதை தெரியுமில்ல? ஒரு ராஜாவாக இருந்தான். அவன் வசிஷ்டருடைய ஆசிரமத்துக்கு ஒரு நாள் போனான். அவர் அவனுக்கும் அவனுடைய படைகளுக்கும் தன்னுடைய நந்தினி என்ற பசுவிடம் சொல்லி, அது தெய்வீக பசு, விருந்து படைத்தார். அந்த நந்தினி அம்மான்னு ஒரு கற்றுனா அத்தனை பேர் முன்னாலேயும் இலை, வாழை இலை, எல்லாம் அவியல், பொரியல், தீயல், சாம்பார், ரசம், சாப்பாடு. இவன் பார்த்தான், இப்படி கூட ஒரு பசு இருக்கா? பசு பால் தான் ஏன் கொடுக்கும், ஃபுல் மீல்ஸ் கொடுக்குது, இங்கே அன்லிமிட்டெட் மீல்ஸ் கொடுக்குது அப்படின்னு அந்த பசுவை பிடிச்சி இழுத்தான். வசிஷ்டர் என்ன பண்ணார், அந்த நந்தினி என்ற பசுவை பார்த்து, உன்னை நீ பாதுகாத்துக்கொள் அப்படின்னார். அதனுடைய காதுகளிலிருந்து சேவகர்கள் ஆயிரக்கணக்கிலே வந்தார்கள். விஸ்வாமித்திரனுடைய படை அழிந்து போனது. பார்த்தான், ஆஹா இது என்னடா இது, ஒரு பிராமணன் கையில் கத்தி எடுக்கலை, சும்மா உட்காந்துருக்கான், என் சைன்யம் புறம் பாழா போச்சேடா என்று சொல்லி, நானும் பிராமணனாவேன் என்று சொல்லி இமயமலையில் போய் தவம் செய்ய போனாரா. தவம் செய்ய போனால் இவர் விஸ்வாமித்திரன் எப்படி ஆள் தெரியுமா? ரொம்ப ராஜசமான ஆகாரம் சாப்பிடுவார். உப்பு உரப்பாக வேணும், சாப்பாட்டில் உப்பு உரப்பெல்லாம் கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிடணும். அது சொன்னால் நம்ம கேட்க மாட்டோம். நமக்கு உப்பு உரப்பு வேணும். அது உப்பு உரப்பு சாப்பிட்டா என்ன ஆகுனா, மூக்கு மேலே கோபம் வரும். மற்றது வருதோ இல்லையோ அது வரும். அதில் என்ன ஆச்சுன்னா, 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை அவருக்கு ஏதாவது கோபம் வரும், ஒரு சாபத்தை போடுவார், அந்த தவம் புறம் மைனஸ் ஆகிடும். இப்படியே ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு அனுபவம் என்னென்னா, ஒருத்தன் திரிசங்குன்னு ஒருத்தன் இந்த உடம்போடு நான் சொர்க்கம் போகணும்னு சொன்னான். அவர்கிட்ட கேட்டான், சரி போடன்னு சொல்லிட்டார். இவருடைய தவத்தின் வலிமையினாலே அவன் கிருன்னு மேலே போனான். அங்கே இந்திரன் முதலியவர்களுக்கு ஒரு கோபம், இவன் சாதாரண மனுஷ பைய, இவன் இங்கே நம்ம சொர்க்கத்துக்கு வரானான், போடா கீழே ஒரு உதைச்சார். அவன் அங்கேருந்து கீழே தலைகளை விழுந்தான். அப்போ விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துருச்சு. நான் ஒருத்தனை அனுப்புனா அவன் கீழே மிதித்து அனுப்புகிறான், இந்த இந்திரனுடைய கொழுப்பை ஒடுக்கிறேன் பாருன்னு. உடனே என்ன பண்ணார், தன் தவத்தின் வலிமையினாலே இன்னொரு சூரியன், இன்னொரு சந்திரன், இன்னும் 27 நட்சத்திரங்கள், இன்னும் ஒரு நவகிரகங்கள், இன்னொரு இந்திரன், தேவலோகம் எல்லாம் படைக்க ஆரம்பிச்சிட்டார். அவன் இந்திரன் பார்த்தான், இதனடா எப்போவுமே பதவிக்கு போட்டி வந்துட்டா ரொம்ப ஆபத்துங்க, நம்ம பதவிக்கு போட்டி வந்துருச்சுன்னு சொல்லி காலில் விழுந்து, சாமி மன்னிச்சுக்கங்க. இவ்வளவு மகிமை அவருக்கு எப்படி வந்தது? இந்த மனசை அடைக்கினது தான். உங்களால் ஏதாவது சிருஷ்டி பண்ண முடியுமா? ரொம்ப வேணாம், கீழே உளுந்த தலைமுடி ஒன்றை சிருஷ்டி பண்ண முடியுமா? முடியும்னா ஏன் சார் இத்தனை தைலம் வைக்கிது? ஒவ்வொரு தைலத்துக்கும் என்னமா விளம்பரம் பண்ணுறான். மொட்டை தலையிலும் முடிவளர் தைலம் ரூபாய் 100ங்கிறான். அது முடி உள்ளவனாக படம் பிடிச்சி போடுறான், நமக்கு பார்த்தாலே வயிறு எரியுது. ஆனால் முடி வரமாட்டேங்குதே, பல்லு விழுந்தால் பல்லு வரமாட்டேங்குதே. காரணம் என்ன? விஸ்வாமித்திரன் மனசை அடக்கினான். இன்னொரு உதாரணம்,
ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு போயிட்டான். மாமா வீட்டுக்கு போயிருந்த பரதன் திரும்பி வந்தான். இந்த மாதிரி அம்மா வந்து கெடுத்துவிட்டா காரியத்தை, அண்ணனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி அதை கேள்விப்பட்டு அவன் நாட்டு மக்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ராமர் போயிருக்கிற காட்டுக்கே இவன் போனான். போகிற வழியில் பரத்வாஜர் என்ற ஒரு முனிவருடைய ஆசிரமம் வந்தது. அங்கே போய் அந்த ஆசிரமத்தில் முனிவரை சேவித்தான். அண்ணாவை பார்க்க வந்தேன், ராமண்ணாவை, உங்கள் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா. சரிப்பா, நீ ஆசிரமத்துக்கு வந்துட்ட, வந்தவன் நீ சாப்பிடாம போகக்கூடாது, சாப்பிடு அப்படின்னா. அவன் சொன்னான், சாமி நான் மட்டும் வந்திருந்தால் பரவாயில்ல, பின்னால் பாருங்கள் லட்சக்கணக்கான பேர் எங்கள் நாட்டு மக்களே வந்திருக்காங்க, அத்தனை பேருக்கு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு தாடிக்காரர் நீங்கள் எங்கே போவீங்க, வேண்டாம் அப்படின்னா. அப்போ பரத்வாஜர் மனசில் நினச்சாரான், என்னுடைய மகிமை தெரியலை இவனுக்கு, கிறுக்கு பையன் அப்படின்ட்டு கொஞ்சம் இருப்பா என்று ஆசிரமத்துக்குள்ளே போனார். அக்னிஹோத்திரத்து பக்கம் போனார். அக்னியை வணங்கினார். தன் இதயத்தை தொட்டு ஒரு மந்திரம் சொன்னார். விஸ்வகர்மா வந்துட்டான். விஸ்வகர்மா யார்? தேவலோக இன்ஜினியர். இங்கே நம்ம அதில் வந்து இப்போ தான் ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜ், ஒரு ஊருக்கு அவுட்டரில் பார்த்தா இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்கும். எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அரைகுறையாக பாலம் கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க. அது மாதிரி அங்கே வந்து தேவலோகத்திலே கட்டடம் கட்டக்கூடியவன் விஸ்வகர்மா. அவன் வந்தான். சாமி உத்தரவு என்னன்னா, இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நீ வந்து உபசரணை பண்ணணும்னு. அவன் வந்தான். ஒரு சனப்பொழுதில் அந்த காட்டை பூஞ்சோலையாக மாற்றினான். 20,000 தேவஸ்திரிகளை வர சொன்னான். பார்த்திங்கன்னா சாப்பாடு குவியல், ஒரே பச்சரிசி சாதம் ஒரு மலை, புழுங்கரிசி சாதம் ஒரு மலை, ஒரு பெரிய மடு நிறையா தயிர், ஒரு பெரிய மடு நிறையா சாம்பார், ஒரு பெரிய மடு நிறையா ரசம், அவியல், பொரியல், தீயல். நான் வெஜிடேரியன்ஸுக்கெல்லாம் ஒரு பக்கம் மட்டன் மலைமலையா எல்லாம் உருவாயிடுச்சு. எல்லாம் சாப்பிடுங்க, எல்லாம் அவன் போதும் போதுங்க சாப்பிட்றான். அப்போ இதெல்லாம் எப்படி முடிஞ்சது? அந்த பரத்வாஜர் என்ற தாடிக்காரர் மனசை அடக்கினார். அந்த மன அடக்கத்தினுடைய விளைவு அவருக்கு மந்திரம் சித்தியானது. விஸ்வகர்மா வந்தான், முடியாத காரியத்தெல்லாம் முடிக்கிறது. அதனால தான் அந்த சிந்தைங்கிறத தனியாக போடுறார். இந்த மனசு இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன் புண்ணியம் செய்ய முடியும், மேன்மை அடைய முடியும். மனசு போயிடுச்சுன்னா போச்சு. அப்போது சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து அழிந்து முன்னாள் சம்ஹார காலத்தில் அந்தமுற்று, அந்தம்னா முடிவு, ஆழ்ந்தது கண்டு. ஆழ்ந்ததுன்னா ஒடுங்கி. இப்போ மயில் தோகையை விரிக்கிற போது அந்த தோகை விரிகிறது, அழகாக இருக்குது. அது மறுபடியும் மூடும்போது ஒடுங்கி போகுது. அதுபோல் பகவான் இந்த உலகத்தை மூலப்பிரகிருதியிலிருந்து சிருஷ்டி செய்கிறான், மறுபடியும் அதை ஒடுக்கிடுறான். விஷ்ணு புராணத்தில் ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு குதிரையானது மணல் வெளியிலே போகிற போது அதன் கால் அடிபட்டு மணல் தூசி கிளம்புவது போலே இந்த உலகங்கள் படைக்கப்படுகின்றன. குதிரை போன கொஞ்ச நேரத்திலே அந்த தூசி அடங்கி போவது போலே சம்ஹார காலத்தில் எல்லாம் ஒடுங்கி போகின்றன அப்படின்னு. அப்படி ஆழ்ந்திருந்த காலத்தில் கண்டு இவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும். இந்த பிரளய காலம் முடிஞ்ச உடனே பெருமாள் பார்த்தாராம், இவங்கெல்லாம் வந்து படைக்கப்பட்ட போது எவ்வளவு தூரம் வந்து புண்ணிய பாவங்கள் செய்து சந்தோஷமாக இருந்தாங்க, லீலை நடந்தது, இப்போ ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அவர் வருத்தப்பட்டாராம். மறுபடி படைப்போம் என்று எல்லாருக்கும் கண்ணு காது மூக்கெல்லாம் கொடுத்தாராம். அதான் இவை எந்தனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும். தன் இரக்கத்தினாலே அந்த ரங்கநாத பெருமாள் வந்து என்ன பண்ணார், எனக்கு கண்ணு காது மூக்கு சரீரமெல்லாம் கொடுத்தார். இப்போது பல பேர் ரொம்ப கஷ்டப்படும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கடவுளுக்கு வேறு வேலை இல்லையா, இந்த மனிதர்களை போட்டு படைக்க வேண்டியது, வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க வேண்டியது, பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையில் வைக்க வேண்டியது, அவன் பாவம் செஞ்ச பிறகு பாவம் செஞ்சிட்டான் அடிக்க வேண்டியது, இதான அவருக்கு வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க.
ஒன்றும் இல்லைங்க, ஒரு குழந்தை பசியாக இருக்குது, அந்த குழந்தைய ஒரு ரூமுக்குள்ளே போட்டு பூட்டுறோம். அந்த ரூமுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு நிறையா ஜிலேபி, ஒரு தட்டு நிறையா காராபூந்தி, ஒரு தட்டு நிறையா தோசை, ஒரு தட்டு நிறையா இட்லி சட்னி இருக்குது. டேய், ஒன்றை கூட நீ தொடக்கூடாது, நான் திரும்பி வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அவன் சின்ன குழந்தை என்ன பண்ணுவான் சொல்லுங்கள்? அவன் இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எடுப்பான்ல. அது மாதிரி தான் இன்றைக்கி உலகத்தில் நம்ம கண்கள் கண்டு கவர்ச்சி படும்படியாக தோற்றங்கள், காட்சிகள் எல்லாம் இருக்குது. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை ஒரு எஸ்ஐ பிடிச்சி லாட்டியால் அடிக்கிறாரு. ஏண்டா காலேஜுக்கு வர்ற பொண்ணுங்களெல்லாம் சடையை பிடிச்சி இழுத்தியா, வாங்கிக்க போட்டு நொட்டு நொட்டு நொட்டுன்னு அடிச்சிட்டாரு. ஐயோ சார் சார், இனிமேல் இழுக்க மாட்டேன். வெளியே வந்துட்டான் ஸ்டேஷனை விட்டு. வந்த உடனே ஒரு வரட்டு போய் பொண்ணு அருமை தெரியுதா, நான் எந்த பொண்ணு சடையை இழுத்தனோ அந்த பொண்ணை இவன் பார்த்துருந்தா அவன் 2 சடையும் இழுத்திருப்பான், நானாவது ஒரு சடையை தான் இழுத்தேன், அயோக்கிய போய் அப்படின்றான். என்னடா செய்தின்னா, கண்களுக்கு கவர்ச்சியை கொடுத்து விட்டு அந்த கண் போன போக்கிலே மனம் போனால் அதற்கு மனிதனை தண்டிப்பது இறைவன் செய்த குற்றம் அல்லவா? சினிமாவில் ஒரு பாட்டு எழுதினான், கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையில் வாட வேண்டும். பாருங்கள், யார் யாருக்கு சாபம் கொடுக்குறது? கடவுளுக்கே இவன் சாபம் கொடுக்குறான். ஏண்டான்னா எங்களால் பாவம் செய்யாமல் இருக்க முடியலைங்க, அப்படி சூழ்நிலையில் கொண்டு வைக்கிறீங்க எங்களை. ஒரு பர்ஸு கிடக்குது, அந்த பர்ஸு வீங்கி போயிருக்கு, எல்லாம் 2000 ரூபா நோட்டாக இருக்குது, அதை எடுக்காமல் எப்படிங்க இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடவுள் எங்களை படைச்சிட்டு நீ போய் சொல்லிட்ட, நீ திருடிட்ட, நீ இப்படி போட்டு வதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா? அதுக்கு தான் அவர் இங்கே பதில் சொல்கிறாரு, என் தனக்கு அன்று அருளால் தந்து அரகணும், ஒரு இரக்கத்தினால்தான் அப்படி செய்கிறான்றார். என்ன இரக்கம்னு கேட்குறீங்களா? ஒவ்வொரு பிறப்பிலும் பாவம் செய்யும்போது அதற்கு அடுத்த பிறப்பில் நீங்கள் அதற்கான தண்டனை அனுபவிக்கிற போது உங்கள் உள்ளம் பக்குவப்படுகிறது. இப்போது 1ஆம் கிளாஸில் எல்லோரும் அடி வாங்கியிருக்கோம், 2ஆம் கிளாஸ்லேயும் அடி வாங்கியிருக்கோம். 5ஆம் கிளாஸுக்கு வரும்போது வாத்தியார்னா யார், அடிக்கிறவர் அப்படின்னு ஒரு மனசில் வாய்ப்பு. ஏய் வாத்தியார் வந்துட்டாரா, போய் உட்காரு அப்படிமா. 10ஆம் கிளாஸுக்கு வரும்போது நமக்கு எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது, லைஃபே போயிடும் அப்படின்னு ஒரு பயம் ஏற்படுது. அப்போது 10ஆம் கிளாஸ் வரைக்கும் கஷ்டப்பட அடி வாங்க மனசு பக்குவப்படுது. அது மாதிரி ஒவ்வொரு ஜென்மமும் பிறந்து கஷ்டப்பட ஒரு ஜென்மத்தில் நமக்கு பாவத்தை கண்டால் பயம் ஏற்படுது. இப்போ இந்த சேலம்மா நகரிலே வீதியிலே பெண்கள் நடமாடுகிறார்கள், அவர்களுக்கு ஆபத்தில்லை, பணம் திருடு போகவில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு முழுக்க காவல்துறை தான் காரணம்னு சொல்ல முடியாது. காவல்துறை இல்லாத இடத்துலையும் திருட்டு நடக்காமல் இருக்குது, காவல்துறை இல்லாத இடத்துலையும் மனிதன் ஒழுங்காக நடக்கிறான். ஏன்னா அவன் அறியாமல் மனசுக்குள்ள ஒரு பயம், வேணாப்பா விடு, திருட வேணாம், அடிக்க வேணாம். அந்த மனசு எப்போ வருது, ஏன் வருது? முந்தின ஜென்மங்களில் அடி வாங்கி நரகத்தில் போட்டு எடுத்து ஒரு படிமானத்துக்கு வந்துடுறான். அதான் சாஸ்திரம் என்ன சொல்கிறான்னா, பூர்வ ஜென்ம வாசனைகள் கனவிலே வரும்ன்றான். இப்போ சில சமயத்தில் தூங்கும்போது கனவில் நம்ம ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி கனவு வரும். வெறுமனே கையங்காலம் விரிச்சுக்கிட்டு பறப்போம், டிக்கெட் இல்லாமல் ஏரில் பிரயாணம். எந்திரிச்சு பார்த்தா கனவு முடிஞ்சு போச்சு, என்னடா அது எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன காரணம்னா, அதுக்கு முந்தின ஜென்மத்தில் ஐயாவா காக்காயாக பிறந்திருக்கார். இந்த காக்காயாக பறந்து அது இந்த ஜென்மத்திலையும் அப்படி வருது. சில பேர் கோபம் சண்டை போடும்போது என்ன சொல்லுவாங்க, டேய் இதுக்கு மேலே பேசின கடிச்சு கொதறிடுவேன் அப்படிமா. இவர் போன ஜென்மம் என்னவா இருந்திருப்பாருன்னு பார்த்துருங்க. அப்போது ஒவ்வொரு ஜென்மத்திலையும் இந்த ஆத்மாவானது மெருகேறுகிறது, ஒரு பெர்ஃபெக்ஷன் அடையுது.
டில் அட் லாஸ்ட் என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட பிறப்பு வரும்போது அவனுக்கு கெட்ட ஆசைகள் வருவதில்லை. நல்ல விஷயங்களில் ஒரு நாட்டம் வருது. எங்கேயாவது ஆன்மீக சொற்பொழிவு நடந்தால் சொல்லுங்கள், நான் போய் கேட்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனம் வருது. அங்கே போய் உக்காந்து கேட்குறாங்க. அவங்க உண்மையான நாட்டத்தில் கேட்குறவங்க. ஆனால் அவங்க போய் அங்கே கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரில் நானும் வரேன்ட்டு கூட வருவாங்க. ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் நம்மளும் போய் உட்காந்துருந்தா நமக்கு ஒரு மரியாதை, இவர் ஆன்மீக சொற்பொழிவெல்லாம் கேட்குறாரு அப்படிங்கிறதுக்காக வருவாங்க. ஒரு அம்மா பாண்டிச்சேரியில் நான் உபன்யாசம் பண்ணும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, சார் எனக்கு இன்சோமேனியான்னு ஒரு வியாதி. இன்சோமேனியானா ராத்திரி படுத்தா தூக்கம் வராது. அது ஒரு வியாதி. டாக்டர் அதுக்கு என்னவோ மாத்திரையெல்லாம் கொடுத்தாரு, தூக்கம் வரல. ஆனால் உங்கள் உபன்யாசத்துக்கு உக்காந்தா உடனே தூக்கம் வந்துடுது சார். உபன்யாசம் முடிஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற அம்மா தான் என்னை எழுப்பி கொண்டு போகிறாங்க. அப்படி என்ன ஒரு மகிமை சார் இருக்குது உங்கள் உபன்யாசத்தில். அப்போ நான் கேட்டேன், ஏம்மா நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு என்கிட்ட இப்படி கேட்குறீங்க? அப்போ என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் எனக்கு சர்டிஃபிகேட் தரீங்களா அப்படின்னு. இல்லை சார், யதார்த்தத்தை சொல்கிறேன் நான் அப்படின்னா. இதெல்லாம் என்ன கேசுறான்னா, பக்கத்து வீட்டு பொம்பளை போகுதேங்கிறதுக்காக அது உட்காந்து. ஆனால் உண்மையான நாட்டத்தோடு உட்காரக்கூடிய பக்குவம் சிலருக்கு தான். அது ரேராக ஏற்படும். பெரும்பாலும் ஆன்மீக சொற்பொழிவுகளிலே அடிக்கடி இருக்கிறதில்லை. நான் இன்றைக்கி பாண்டிச்சேரியிலேருந்து கிளம்பி வர்றேன். ஒரு தியேட்டரில் பாகுபலி ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா வெளியில் அடித்தடி, பயங்கர அடித்தடி. அதில் சில பேர் கையில் நோட்டு புக்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப ஒழுக்கமாக. அப்போது இந்த பாகுபலிக்கு இவ்வளவு அடிதடியா? ஆனால் எங்கேயாவது ஆன்மீக சொற்பொழிவுக்கு அடிதடி நடந்திருக்கா? சாப்பாடு போட்டால் ஒரு வேளை அடிதடி இருக்குமா? காரணம் என்ன? உள்ளம் பக்குவப்படவில்லை. அந்த பக்குவம் வருவதற்காகத்தான் பகவான் போட்டு 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 எடுக்கிறான். அதை தான் சொல்கிறாரு, எனக்கு அன்று அருளால் தந்த அரங்கனும் தன் சரண் தந்திலன். அவன் என்னை பிறக்க வச்சானே தவிர எனக்கு மோட்சம் கொடுக்கலை, என்னை காப்பாற்றலை, விட்டுட்டான். சில பேர் பிள்ளையை பெற்று போட்டுட்டு ஓடிடுவாங்க வீட்டை விட்டு. அம்மாக்காரி வளர்ப்பா, தையல் மிஷின் தைச்சு அப்பளம் போட்டு கஷ்டப்பட்டு வளர்ப்பா. அப்புறம் 20 வருஷம் கழித்து அவன் வருவான், ஏய் நான் தாண்டா அவங்க அப்பேன் அப்படிம்பா. அப்போ அவனை பார்த்தா எப்படி இருக்கும் உனக்கு? அந்த மாதிரி பகவான் என்னை பெற்று போட்டு அப்பேன், எனக்கு உடலை கொடுத்தான், படைத்தான், கண்ணு காது மூக்கெல்லாம் கொடுத்தான், இந்த உலகத்தில் விட்டான், ஓடா எப்படியோ அப்படின்னு விட்டான். என் கதை என்னாச்சு? நான் நாயாய் பிறந்தேன், நரியாய் பிறந்தேன், பூனையாய் பிறந்தேன், மரமாய் நின்றேன், ஆணாய் பிறந்தேன், பெண்ணாய் பிறந்தேன், பேயாய் பிறந்தேன், தெய்வமாய் பிறந்தேன். என் பிறவி கணக்கு முடியவில்லை. மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அலைந்து கொண்டிருந்தேன். என்னை பெற்றவனுக்கு அக்கறை இல்லை. அந்த நேரத்தில் தான் ஸ்ரீபெரும்புதூரில் ஒரு பையன் பிறந்தான். அவன்தான் இளைய ஆழ்வான். அவன் தான் ராமானுஜன் என்று அழைக்கப்பட்டான். அவன் என்னை காப்பாற்றினான். அவன் தான் இவனை வளர்த்த தகப்பன். பெற்ற தகப்பன் பெற்று போட்டு போன பிறகு பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆள் இந்த பொண்ணு மேலே இறக்கப்பட்டு தன் செலவில் அந்த பையனை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குவார். அது மாதிரி வளர்த்த தகப்பன் ராமானுஜன் தான் எனக்கு, பகவான் இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ சில பேர் சொல்லலாம், பகவான் 10 அவதாரம் எடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த 10 அவதாரம் எதுக்காக எடுத்தார்? மனிதர்கள் மேலே உள்ள அன்பினாலே அக்கறையினால தானே எடுத்தார். அப்புறம் நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க பெற்று போட்டு போயிட்டான்னு அப்படின்னு கேட்கலாம். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ராமனாய் பிறந்தபோது ஜீவாத்மாக்கள் அவனை கடவுள் என்று இனங்கண்டு கொள்ளவில்லை. விராதன், கரதூஷணாதியர்கள், திரிசிரசு, ராட்சசர்கள் அவனை அடிக்க வந்தாங்க. கடவுள் நான் கும்பிட்டாங்க. கிருஷ்ணாவதாரத்தில் சிசுபாலன் அவனை அடிக்க வந்தான். யாரும் அவனை கடவுளாக ஒத்துக்கலை. அப்போது அவதார காலங்களிலே அவன் எத்தனை பேரை காப்பாற்றிட்டான்?
காப்பாற்றலையே. ஆனால் திருக்குறுங்குடின்னு ஒரு ஊர் 108 திவ்ய தேசங்களில் ஒன்று வைணவர்களுக்கு தெரியும். ஆழ்வார்கள் எந்தெந்த கோவிலை பாட்டு பாடினாங்களோ அதுக்கெல்லாம் திவ்ய தேசம்னு பேர். 108 இருக்குது. அதில் திருக்குறுங்குடின்னு ஒன்று. அந்த திருக்குறுங்குடியில் ராமானுஜர் இருந்தபோது அந்த ஊர் பெருமாள் கேட்டாராம் ராமானுஜரை பார்த்து ஒரு கேள்வி. ஏப்பா, நானும் 10 அவதாரம் எடுத்தேன், ஒரு பயிலும் திருந்துற மாதிரி தெரியல. நான் டயர்டாகி ஸ்ரீரங்கத்தில் கால் நீட்டி படுத்துட்டேன், போதும்டா இந்த அவதாரம். நான் ஆனால் நீ ஒருத்தன் இருந்துக்கிட்டு மொட்டை மண்டை ஒரு 4 முளை துண்டை கட்டிக்கிட்டு நீ போனால் பின்னால் ஆயிரக்கணக்கான பேர் வராங்க, அது எப்படி உன்னால் முடியுது, என்னால் முடியலையே அப்படின்னு கேட்டாரான். அதுக்கு ராமானுஜர் சொன்னாரான், எதுவும் கற்றுக்கணுன்னா முறைப்படி கேட்கணையா, நீ எனக்கு சிஷ்யனாகி கேளு, நான் குருவாக இருந்து சொல்கிறேன் அப்படின்னா. சரி சொல்லுங்க சாமி அப்படின்னு ராமானுஜரை உயரத்தில் உட்கார வச்சு அவர் கீழே உட்காந்து கேட்டாரான். அப்போ அவருக்கு இவர் அஷ்டாட்சர மந்திரத்தை உபதேசம் பண்ணி, உன் பேரை மாற்றுறேன், வைணவ நம்பி இன்னையிலேருந்து உன் பேர் அப்படின்னு பெயர் வச்சு திருக்குறுங்குடியில் ராமானுஜருக்கு பெருமாள் சிஷ்யன் ஆகிட்டார். அப்போ அதை தான் இங்கே சொல்கிறாரு, பெருமாளால் முடியாத காரியத்தை ராமானுஜர் முடித்து வைத்தார். பகவான் என்னை படைச்சிட்டு அனாதையாக விட்டுட்டான், என்னை கவனிக்கலை, ராமானுஜன் தான் என்னை கவனித்தான் அப்படிங்கிறார். தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்தை ராமானுஜன் வந்து எடுத்தனன். எந்தைங்கிற வார்த்தையை ராமானுஜருக்கு தான் யூஸ் பண்ணுறாரே தவிர ரங்கநாத பெருமாளுக்கு யூஸ் பண்ணலை. இவன் தான் ஏன் அப்பன், அவனை அப்பன் அப்படின்ற, என்னை காப்பாற்றினவன் அவன்தான். ராமானுஜன் வந்து எடுத்தனன்கிறார். எடுத்தனன் அப்படின்னா குப்பையில் ஒரு குழந்தை கிடக்கு, அதை ஒரு பணக்காரன் பார்த்துட்டு என்ன பண்ணுறான், அந்த குழந்தைய எடுத்து வளர்க்குறான். ஐயோ குப்பையில் குழந்தை கிடக்கேன்னு. அது மாதிரி ராமானுஜர் வந்து எடுத்தான்ற. இவர் எப்போ குப்பையில் கிடந்தார், அவர் எப்போ எடுத்தார் அப்படின்னு கேட்டால் அது ஸ்ரீரங்கத்தில் நடந்த ஒரு சம்பவம். என்னன்னா, ஒரு பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்து அன்னைக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் உற்சவமூர்த்திக்கு நம்பெருமாள்னு பேர். அவரை பல்லக்கில் ஏழை பண்ணி கொண்டு வராங்க, விராட்டியும் பெருமாளும் வர்றாங்க. அந்த நேரம் ராமானுஜர் கோயிலுக்குள்ளே போகிறார். இதில் பார்த்தா அவர் கண்ணுக்கு விக்கிரகமாக தெரியல, பெருமாளாகவே தெரியல. ஒன்று நெடுஞ்சாங்கலையாக விழுந்து வணங்குறார். அங்கே இருக்கிற மகாலட்சுமியை பார்த்து ஒரு பிரபத்தி பண்ணுறார். அம்மா, பெருமாள்கிட்ட போய் நான் உன்னை கேட்க போகிறேன், எனக்கு அதை நீ முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா. சரிப்பா போய் கேளு அப்படின்னு அந்த அம்மா. எப்பவுமே அம்மா சிபாரிசு வாங்கிட்டு தான் அப்பாட்ட போகணும். எதுக்கு, ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து வாங்க சொல்கிறான் பள்ளிக்கூடத்தில். மோசமாக இருக்குது மார்க்கு, எல்லா மார்க்கையும் கூட்டி பார்த்தாலே 6 சப்ஜெக்டும் சேர்த்தா 9 வருது. இதில் அப்பாவுடைய கையெழுத்து அடிச்சிருக்கான், ஃபாதர்ஸ் சிக்னேச்சர். எப்படி வாங்குறதுன்னா அம்மாட்ட, அம்மா எப்படியாவது அப்பா என்னை அடிக்க வேண்டிய அடியெல்லாம் நீ வாங்கிக்கிட்டாவது இதில் கையெழுத்து வாங்கி கொடு, நான் ஓடிடுறேன், சாயந்தரமாக வர்றேன் அப்படின்ற. உடனே வந்து என்னடா ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணுற, ரொம்ப முன்னேற்றம் இருக்குது பாருமா, போன ப்ராக்ரஸ் கார்டில் எல்லாம் கூட்டினா 7 மார்க்கு தான் வந்துச்சு, இப்போ கூட 2 மார்க் வந்திருக்குப்பா, நானும் கஷ்டப்பட்டு படிக்கத்தான் செய்கிறேன், எனக்கு முன்னேற்றம் இருக்க தான் செய்யுது, இதெல்லாம் சொல்லு அப்பாக்கிட்ட அப்படின்ட்டு போயிட்டான். இவன் என்ன பண்ணுறா, அப்பாவை பார்த்து, ஏங்க ஒரு ஸ்கூலுக்கு பையனை சேர்க்குற போது அது எப்படிப்பட்ட ஸ்கூல்னு தெரிஞ்சு விசாரித்து சேர்க்கணும். அங்கே வாத்திமாரெலாம் எப்படி ஒழுங்காக சொல்லி தர்றாங்களா, இல்லை சும்மா சம்பளத்தை வாங்கி தின்னுட்டு ஏப்பம் விடுறாங்களா. ஒரு தண்டம் பிடிச்ச ஸ்கூலில் போய் நம்ம பிள்ளையை சேர்த்து விட்டு அவங்க வாத்தியாருக்கு ஒழுங்காகவே சொல்லித்தரது இல்லையா. அவன் கேட்டால் என் மேலே ஒன்றும் மிஸ்டேக் இல்லை, வாத்தியாருக்கு தான் ஒழுங்காக சொல்லிக் கொடுக்கலன்றான். பாருங்கள், எல்லா சப்ஜெக்டும் சேர்த்து 9 மார்க் போட்டு விட்டுருக்காங்க, இன்னும் லட்சணமாக சொல்லி தர்றாங்க நீங்கள் அப்படின்னா. இவர் ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு கவலம் உருட்டினவர் வச்சுட்டார். 9 மார்க்கா, நீ பெற்ற செல்வமா, கடவுளே நான் என்ன பண்ணுவேன். அர்ச்சனை பூரா அவள் வாங்கிக்கிறான். ஏண்டி இப்படி பிள்ளையாக கேட்டேன் உங்ககிட்ட, நான் நஷ்டத்துக்கு பிறந்த பையன்,
ஊன்னு வஞ்சு கடைசியில் கொண்டா அப்படின்னு கிறுக்கி விட்டேன். அது மாதிரி ராமானுஜர் என்ன பண்ணுறாரு, மகாலட்சுமிகிட்ட போய் அம்மா நான் பெருமாள்கிட்ட போய் ஒரு விண்ணப்பம் பண்ண போகிறேன், நீ தான் அதை நடத்தி கொடுக்கணும். சரி. அப்போ பெருமாள்கிட்ட கேட்குறாரு, சுவாமி அடியேன் சரணம். அப்போ நம்பெருமாள் சொல்கிறாரு, உனக்கு கண்டிப்பாக மோட்சம் உண்டு. எனக்கு மோட்சம் உண்டு, ஆனால் எனக்கு பின்னால் என் பேரை சொல்கிறவங்களுக்கெல்லாம் மோட்சம் வேணும். என்னோடு சம்பந்தம் உள்ளவங்களுக்கெல்லாம் மோட்சம் வேணும். என்னோடு தொடர்புடையவர்களுக்கும் தொடர்புடையவர்களுக்கும் மோட்சம் வேணும் அப்படின்னோடனே தந்தோம் அப்படின்னார். இதை நீங்கள் படிக்கணும்னா கத்தியத்திரயம் என்று ஒரு புத்தகம் இருக்குது. அந்த கத்தியத்திரயம்ங்கிற தலைப்பில் நான் ஒரு யூடியூப் போட்டிருக்கேன், என்னுடைய வெப்சைட்டுக்கு போய் பாருங்கள், அதை நான் விளக்கி சொல்லியிருக்கேன். அப்போ அன்னைக்கு ராமானுஜர் நமக்காக பெருமாள்கிட்ட மோட்சம் வாங்கி கொண்டார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, நம்பெருமாள் ராமானுஜர்கிட்ட, நீ உபய விபூதி நாயகன்கிறார். உபய விபூதினா முக்தி அடையக்கூடிய வைகுண்ட லோகம், அது நித்திய விபூதி. இதுக்கு கீழே இருக்கிற அஞ்ஞான உலகம் லீலா விபூதி. இந்த ரெண்டும் சேர்ந்து உபயன்னா ரெண்டுன்னு அர்த்தம். இப்போ கூட சம்ஸ்கிருதமும் தமிழும் படித்த ஒருத்தர் பேச வர்றாருன்னா உபய வேதாந்த ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரி சுவாமிகள் அப்படின்னு போடுவாங்க. உபயம்னா ரெண்டு வேதாந்தமும் படித்தவர்னு அர்த்தம். அதுபோல் உபய விபூதி, நித்திய விபூதி, லீலா விபூதி ரெண்டுக்கும் ஒன்று அதிபனாக ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு வரம் கொடுத்தேன். ஆக ராமானுஜர் இந்த உலகத்துலேயும் சரி வைகுண்டத்துலேயும் சரி யாருக்காவது சீட்டு கொடுத்தாருன்னா கொடுத்தது தான். அவர் செக்கு கையெழுத்து போட்டார்னா அவர் செக் கண்டிப்பாக செல்லும். ஒரு பால் மோர் தயிர் விற்கிற பெண்மணி ராமானுஜருடைய மடத்துக்கு பால் தயிர் மோர் விற்று அந்த மடத்துலேருந்து பணம் முறைப்படி வசூலாகலைங்கிற போது ராமானுஜர்கிட்ட போய், சாமி எனக்கு 2-3 மாதமாக பால் பணம் வரல, ஏதோ அனுகிரகம் பண்ணுங்க அப்படின்ன உடனே, அப்படியா அப்படிங்கிற போது பெருமாள் கிருபையில் அந்த அம்மாவுக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு, சாமி பணம் தர வேண்டாம், அதுக்கு பதிலாக எனக்கு வைகுண்டம் கொடுங்க அப்படின்னா. வைகுண்டமா? நான் வைகுண்டம் கொடுக்குறேன்னு எவன் சொன்னான் உனக்கு அப்படின்னா. சாமி தெரியும் சாமி, நீங்கள் யாருன்னு தெரியும் சாமி, விடுங்க சாமி அப்படின்னா. அக்கம் பக்கம் பார்த்தாரு, சரி வரும் போமா அப்படின்னா. அப்படி சொன்னால் ஏமாறுவேனா, எழுதி கொடுங்கோ, ரிட்டனில் வேணும் எனக்கு அப்படின்னா. ரிட்டனில் வேணுமா? டாக்குமெண்ட் வேணும். டாக்குமெண்ட்டா? சரி, ஒரு ஏடு எடுத்தார். உன் பேர் என்னம்மா? தும்பையூர் கொண்டியம்மாள். இந்த நாள் இந்த மாதம் என்ன தேதி என்று தும்பையூர் கொண்டியம்மாளுக்கு ராமானுஜன் எழுதி கொடுத்த வாக்குறுதி பத்திரம். இந்த அம்மாவுக்கு ஸ்ரீவைகுண்டத்தில் ஒரு இடம் உண்டு, கையெழுத்து போட்டு இந்தா அப்படின்னா. சரி, இதை யார்கிட்ட கொண்டு போய் காட்டணும்? யார்கிட்ட கொண்டு போய் காட்டணுமா? இல்லை கழுத்துப்படியாக பிடிக்கிற. சரி, திருப்பதி பெருமாள்கிட்ட போய் காட்டும் அப்படின்னா. திருப்பதி பெருமாள்கிட்ட போய் காமிச்சா ரைட்டு அப்படின்னு இந்த செக்கை எடுத்துக்கிட்டு பேங்க்குக்கு போகுது. எங்கே? திருப்பதிக்கு போகுது. திருப்பதிக்கு போனால் 7 மலையில் நாங்கள்லாம் எம்ஏ படிக்கிற காலத்தில் திருப்பதிக்கு நிறையா தான் நடந்து போவோம். 2 வருஷம் எம்ஏ இங்கிலீஷ் எம்ஏ எழுத போனேன். 2 வருஷமும் இங்கேருந்து படியில் ஏறி தான் போவோம். இப்போ தான் பஸ்ஸு கிஸ்ஸு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ பஸ்ஸில் போகிறவன் என்ன சொல்கிறான், திருப்பதி தேவஸ்தானத்தில் தான் இவ்வளோ காசு கொட்டி கிடக்க, ஒரு ஹெலிகாப்டர் விட்டான் என்னையா, இந்த பஸ்ஸில் உட்காந்து இப்படின்னு மனுஷனை குலுக்கி எடுக்குது போட்டு இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்குள்ள இந்த பாடா அப்படின்றான். நாங்களாம் நடந்து தான் போனோம். அப்போ 2-3 மலை இந்த அம்மா காலில் ஏறி நடந்து போகிறபோது பெருமாள் பார்த்தாரு. ராமானுஜன் பார்த்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுத்துருக்கான், இந்த பொம்பளை நடக்க விடலாமா அப்படின்னு அவர் ஒரு மனுஷ ரூபம் எடுத்து அங்கேருந்து அவர் இறங்கி வர்றாரு. இந்த அம்மா 3 மலை, அவர் 3.5 மலை, 2 பேரும் 4வது மலையில் சந்திக்கிறாங்க. ஆனால் அவர் பார்த்தா பெருமாள்னு இந்த அம்மாவுக்கு தெரியாது. யாரோ ஒரு மனுஷன் வரான், நாமத்தை பெருசாக போட்டிருக்கான் அப்படின்னு. இந்தாம்மா வா, என்ன அந்த வேகாத வெயிலில் வர்ற என்ன சரி அப்படின்னா, பெருமாளை பார்க்கணுன்னா. என்ன விஷயம்னா,
ராமானுஜர் அனுப்பிச்சி விட்டார். எதுக்கு அனுப்பிச்சார் அப்படின்னா, இந்த லெட்டரை கொடுக்க சொன்னார். என்ன லெட்டர் கொண்டா? ஓஹோ, வைகுண்டத்தில் சீட் வேணுமா? கொடுத்தாச்சு அப்படின்னாரு. கொடுத்தாச்சு நீங்கள் சொன்னால் எப்படி? பெருமாளில் சொல்லணும் அப்படின்னா, அதான் கொடுத்தாச்சுங்கிறேன்ல அப்படின்னார. அடுத்த வினாடி அந்த அம்மா உடம்பை விட்டு உயிர் பிரிஞ்சிருச்சு, வைகுண்டம் போயிடுச்சு, பெருமாள் மறைஞ்சே போயிட்டார். அப்போது இப்படி நமக்காக ஜீவர்களுக்காக பெருமாள்கிட்ட வாதாடி நன்மை பெற்று தருகிறவன் எந்தை ராமானுஜன் இல்லையா? எங்கள் அப்பா ராமானுஜன் இல்லையா? எந்தை ராமானுஜனுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன? எங்கள் அப்பா ராமானுஜன் அர்த்தம். ஸோ நீங்கள் ராமானுஜரை போய் கும்பிடும்போது ஒரு சரியான பேர், ஒரு உறவு முறை என்னன்னா அப்பான்னு சொல்லுங்கள். அப்பா ராமானுஜா, எங்களுக்கு உண்மையான தந்தை நீ தானே. அப்போ நாமெல்லாம் அவருடைய பிள்ளைகள், ராமானுஜருடைய பிள்ளைகள். இன்றைக்கி அப்பாவுடைய பர்த்டே கொண்டாடுறோம். அந்த உறவை நாம் என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு விமோச்சனம். நமக்கு மட்டுமில்லை, நம்ம சேர்ந்த எல்லாருக்கும். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. அஷ்டாட்சரம்ங்கிறது 8 எழுத்து கொண்டது, ராமானுஜாங்கிறது 4 எழுத்து தான். ஆனால் இந்த 4 எழுத்துக்கு உள்ள பவர் 8 எழுத்துக்கு இல்லை. அதனால் நமக்கு ராமானுஜாங்கிற பேரே போதும். நீங்கள் ராமானுஜன் நூற்றந்தாதி டெய்லி சொல்லி வந்தாலே அதை விட உங்களுக்கு வேறு என்ன வேணும்? அதனால் இறையருளை எளிதிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த ராமானுஜ நூற்றந்தாதியை பற்றி நான் என்று சொல்கிறேன். அடுத்தாப்புல இந்த தான் அது தந்து இந்த பாட்டில் வருது இல்லையா? அதாவது அரங்கனும் தன் சரண் தந்திலன் தான் அது தந்து எந்தை ராமானுஜன்கிறார். அதாவது நாம் போய் கேட்கல, ராமானுஜராக இறங்கி வந்தார். இப்போ இன்றைக்கி 2017 நமக்கு பெருமாள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருக்குன்னா, அன்னைக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாலே ராமானுஜர் வந்து அதை ரிசர்வ் பண்ணிட்டார். சில பேர் பஸ்ஸில் ஏறும்போது ஒரு சீட்டில் துண்டை விரிப்பாங்க. என்னென்னு கேட்டால், இந்த வர்றாங்க பின்னால் அப்படின்னு. பஸ்ஸு கிளம்பிடும், எங்கே யாரும் வரல இல்லையான்னா அடுத்த ஸ்டாப்பில் வர்றாங்க அப்படிமா. அப்போ அடுத்த ஸ்டாப்புக்கு இங்கேருந்து துண்டு போட்டு கொண்டு போகிறான். அது மாதிரி ராமானுஜர் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாலேயே 2017 சேலத்தில் சில பேர் நமக்கு பர்த்டே எடுப்பாங்க. அவங்கெல்லாம் மோட்சத்துக்கு வரணும். இப்போவே உங்களுக்கு நான் ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பெருமாள்கிட்ட வந்து வாங்கி கொடுத்துட்டார். அப்போ தான் அது தந்து, இது நாம் போய் அடைஞ்சதில்லை, அவன் இறங்கி வந்து கொடுத்தான். ஒரு குழந்தை இப்போ தான் நடக்க பழகுது, தத்தி தடுமாறி நடக்குது, அம்மாவை நோக்கி அது இப்படி வருது. அப்போது தாய் என்ன பண்ணுறா, அந்த குழந்தை இதுக்கு மேலே கஷ்டப்பட வேணான்ட்டு அவள் எழுந்து ஓடி வந்து அந்த குழந்தையை தூக்குகிறாள். இந்த குழந்தை 2 ஸ்டெப்பு நடந்தால் அவள் 8 ஸ்டெப்பு நடந்து வர்றாள். அதுபோல் தான் அது தந்து எடுத்தனன். எடுத்தனன்னா நான் சொன்னேன் குப்பையிலிருந்து எடுத்தனன்னு. உங்களில் சில பேருக்கு வருத்தமாக இருக்கலாம். நாங்கள்லாம் பெரிய குடும்பத்தில் பிறந்தவங்க. எங்கள் அப்பா ஜவுளி கடை ஓனரு. நான் எங்கே பிறந்தேன் தெரியுமா? ஏசி ரூமில் பிறந்தேன். என்னை போய் குப்பையிலிருந்து ராமானுஜர் எடுத்தாரா? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு இஷ்டப்படி பேசிக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஆழ்வார் திருநகரின்னு ஒரு ஊர் திருநெல்வேலி பக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மாழ்வாருடைய பிறந்த ஊர். அங்கே நம்மாழ்வார் பிறந்த நாள்லேருந்து தாய்ப்பால் கூட குடிக்காமல் ஒரு புளிய மரத்தடியில் உட்காந்துக்கிட்டு பெருமாளை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த ஊருக்கு பக்கத்தில் திருக்கோளூர்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே மதுரகவின்னு ஒருத்தர் பிறந்தார். அவர் தனக்கு ஒரு குரு வேணுமேன்னு சொல்லி தேடி, குருவை தேடி ஒரு ஊராக போய் கங்கை வரைக்கும் போயிட்டார், வடக்க. இப்போ எப்போவுமே நமக்கு ஒரு சைக்காலஜி என்னென்னா, உள்ளூர் மூலம் எடுபடாது. அதாவது நம்ம ஊரில் காவிரி ஓடும், அதுக்கு கங்கையீர் சிறந்த காவிரின்னு பேர். இங்கே எவனும் போக மாட்டான். இங்கேருந்து 2800 ரூபா டிக்கெட் கொடுத்து அங்கே போய் கங்கையில் போய் உட்காந்து எந்திரிச்சா தான் அவருக்கு திருப்தி. அப்போ வந்து வடக்கு ஞாபகம் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சிட்டு வர்றான். இங்கே காவேரி ககாக காவேரி மேம் நகானா கைசேகே அப்படின்னு கேட்குறான். காவிரியில் குளிக்கணும்னா அவன் அங்கேருந்து வரான். ஏன் உங்கள் கங்கையில் குளித்தா புண்ணியம் வராதானா? கங்கையை விட சிறந்தது காவேரிம்னா. அவனுக்கு இது பெருசாக தெரியுது, இவனுக்கு அது பெருசாக தெரியுது.
அது மாதிரி மதுரை கவி தனக்கு ஒரு சிறந்த குரு வேணும் என்று கங்கைக்கு போயிட்டார். அங்கே போனால் பெருமாள் ஒரு ஜோக் அடிக்கிறார். என்ன ஜோக் அடிக்கிறாருன்னா, தெற்கே இருந்து ஒரு வெளிச்சம் தெரியுது அவருக்கு. அவர் யோகி. அவர் மனசில் என்ன தோணுது, இந்த வெளிச்சத்தை பின்தொடர்ந்து போனால் நமக்கு குரு கிடைக்கும். பகலெல்லாம் தூங்கி இரவெல்லாம் நடந்து அப்படி வர்றார். வர 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 அந்த வெளிச்சம் நடந்துக்கிட்டே போகுது. கடைசியில் எங்கடா வருதுன்னா, இவர் சொந்த ஊர் திருக்கோளூர் பக்கம் ஆழ்வார் திருநகரியில் நிற்கிதார். ஆஹா, குருவை இங்கே வச்சுப்பின்னா அங்கே போய் தேடுறேன் பாரு அப்படின்னு. உங்கள் ஊரில் கல்யாணம்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நாதஸ்வர வித்வான்லாம் தஞ்சாவூர் திருவாரூர் பக்கம் தான் பெஸ்ட்டு அப்படின்னு அங்கே போய் விசாரித்து கூப்பிட்டு வருவீங்க. அவன் இங்கே உங்களுக்கு வாசிச்சுட்டு பணத்துக்கு நிற்கிற போது நீங்கள் பணம் எண்ணிக்கிட்டு இருக்கப்போ, ஐயா சீக்கிரம் கொடுங்க, நம்ம குருவை போய் சேவிக்கணும். குருவா? யார் அப்படின்னா, எனக்கு நாதஸ்வரம் சொல்லிக் கொடுத்த குரு. அவர் எங்கே? சேலத்தில் தாங்க இருக்கார் அப்படின்னு. அவரை வித்வான் ஆக்கினவர் இங்கே சேலத்தில் இருக்கார். இவர் அவர் விட்டு அங்கே போய் தஞ்சாவூர்லேருந்து கூட்டிகிட்டு வரார். ஏண்டான்னா அயலூர்னா ஒரு பெருமை தான் அப்படின்னா. விவேகானந்தர் இங்கே இதே இந்தியாவில் சோத்துகள் ஆட்டி அடிச்சுட்டு இருந்தார். சப்பாத்திக்கு வழி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தார். அவரை மனுஷனாக கூட மதிக்கலை எவனும். அவர் அமெரிக்காவில் போய் பேசி வெள்ளைக்காரன்லாம் கை தட்டின உடனே இங்கே சுவாமி விவேகானந்தர் ஐயே அப்படின்னா பார்த்தா அவர் மெட்ராஸில் எக்மோரில் இறங்குறாரு. போட் மெயிலில் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கிடைக்கல, அவ்வளோ கூட்டம். ஏண்டான்னா நம்ம ஊரில் இருக்கிற கெட்டிக்காரனை நம்ம ஊருக்காரன் கெட்டிக்காரன்னு சொன்னால் நமக்கு நம்பிக்கை ஏற்படாது. வெள்ளைக்காரன் சொல்லணும் உங்கள் ஊருக்காரன் கெட்டிக்காரன். கணித மேதை ராமானுஜம் அவர் நாமகிரி தாயார் அருளாலே இங்கே நாமக்கல்ல அல்லாடிக்கிட்டு இருந்தபோது அவரை மதிக்கிறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் அவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்தின பிறகு கணித மேதை ராமானுஜம்னு ஸ்டாம்பு போடும். அப்படி இந்த மதுரை கவி ஆழ்வார் திருநகரில் அந்த வெளிச்சம் இருப்பதை பார்த்து அந்த ஊருக்கு வரார். ஏன்பா இந்த ஊரில் யாராவது மகான்கள் இருக்காங்களான்னு கேட்குறாரு. அப்போது ஒரு பையன் பிறந்ததுலேருந்து பால் கூட குடிக்காமல் புளிய மரத்தில் உட்காந்துருக்கான். ரொம்ப வயசாகுது அப்படின்னு. அதை பார்க்குறதுக்கு வரார். அவர் கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கு நம்மாழ்வார். இவருடைய உடம்பை பார்த்தா எப்படி தோணுதுன்னா, இவர் என்ன சொன்னார், மதுரை கவிகிட்ட பிறந்த நாள்லேருந்து சாப்பிடவே இல்லைன்னு சொன்னார் இவருக்கு கைடு. ஆளை பார்த்தா சாப்பிடாத ஆள் மாதிரி தெரியல. இப்போ நம்ம ஊரில் உண்ணாவிரதம் இருக்காங்கல்ல, சாகும் வரை உண்ணாவிரதம்னு. உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிற அன்றைக்கி வெயிட்டு பார்த்தா 65 கிலோ, முடிகிற அன்றைக்கி பார்த்தா 73 கிலோ இருப்பாங்க. என்னென்னா ஷிஃப்ட்டு மாறி அவங்க ஹோட்டலுக்கு போய்ட்டு வருவாங்க. அந்த மாதிரி இவர் ரகசியமாக சாப்பிட்ற போலி சன்னியாசி போட்டிருக்குன்னு நினச்சிட்டாரு. அப்போ இவர் நிஜமான ஞானி தானா டெஸ்ட் பண்ணணுமே. என்ன பண்ணுறதுன்னா, அவரை தொட்டு எழுப்புறது கூட அவருக்கு இஷ்டமில்லை. ஒரு கல்லை தூக்கி பத்துன்னு போட்டார். அந்த சத்தத்தில் முடித்து பார்த்தார். உடனே கட்டாமுட்டான்னு ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கேள்வி எப்படின்னா, கேள்வியே உங்களுக்கு புரியாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், பிருகதாரண்யக உபனிஷத் என்றால் என்ன அப்படின்னு. நீங்களாம் லேசான ஆளா உடனே கேள்வியிலேயே அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு இது உபனிஷதங்களிலே ஒன்று அப்படின்ட்டுருவீங்க. அப்போ அப்படி கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? கேள்வியே குழப்பமாக இருக்கணுமில்ல. இவன் உண்மையான ஞானியாக இருந்தால் அந்த கேள்வியை புரிஞ்சுக்குவான் என்று சொல்லி, செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னா எப்படி இருக்குது? என்னையா செத்ததுக்கு பாடு. இப்போ நம்மக்கிட்ட அந்த கேள்வி கேட்டால் இது ஏதோ கீழ்ப்பாங்க கேஸ் இங்கே வந்துருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் பட்டுன்னு திருப்பி அடித்தார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னு. அதாவது இந்த உலகமாகிய இந்த மாயா பிரபஞ்சத்துக்கு அவர் கொடுத்த பெயர் செத்ததுன்றார். உயிரில்லாத இந்த மாயா பிரபஞ்சம் இது ஒரு குப்பை. நாம் எதையெல்லாம் பார்த்து ஆசைப்படுகிறோமோ அதெல்லாம் கவர்ச்சிக்குரிய விஷயங்கள் அல்ல, பஞ்சபூதங்களை சேர்த்து செய்யப்படுபவை. நிலம், காற்று, ஆகாசம், நீர், அக்னி, இந்த மாதிரி தத்துவங்களை சேர்த்து
பல்வேறு காம்பினேஷனில் செய்கிறது. ஒன்றும் இல்லை, பொண்ணு பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வந்து பொண்ணோட ஃபோட்டோவை கேட்குறாங்க. பொண்ணோட ஃபோட்டோ ஃப்ரண்ட்டு போஸ் ஒன்று, சைடு போஸ் ஒன்று ஃபோட்டோ கொடுங்க, எனக்கு திருப்தியாக இருந்தால் நான் யூஎஸ்லேருந்தே எங்கேருந்து லெட்டர் போட்டுறேன், நீங்கள் முடிச்சிடுங்கோ அப்படின்னு. இவர் அனுப்பிச்ச ஆள் போய் பொண்ணு வீட்டில் என்ன சொல்லியிருக்காரு, ஃப்ரண்ட்டு போஸ் ஒன்று, சைடு போஸ் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா. அப்போ அந்த வீட்டில் இருக்கிற ஒரு சர்வெண்ட் அசிஸ்டண்ட்டு ஃப்ரண்ட்டு போஸு சைடு போஸுன்னா எக்ஸ்ரே தான் சொல்லுவாங்க. அப்படின்னு அந்த பொண்ணோட எக்ஸ்ரே ஒன்று எடுத்து ஃப்ரண்ட்டு போஸ் ஒன்று, சைடு போஸ் ஒன்று கொடுத்துட்டான். இதை அனுப்பிச்சிட்டா. இவன் பார்த்தா எக்ஸ்ரேயில் மண்டை ஓடு தெரியுது, பல்லெல்லாம் ஈன்னு பயங்கரமாக. இதாண்டா அவன் பொண்ணு அப்படின்னா, யாரடி நீ மோகினி அப்படின்னு ஆகிப்போகுமே கடவுளே. அது மாதிரி யாருக்குமே இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற சரக்கு என்னன்னு தெரியறதில்ல. தெரிஞ்சிச்சுன்னா யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எந்த பொண்ணும் எந்த மாப்பிள்ளையும் கட்டிக்க மாட்டான், எந்த மாப்பிள்ளையும் எந்த பொண்ணையும் கட்டிக்க மாட்டான். கசாப்பு கடையில் உரித்து தொங்க விட்டுருக்கான்ல ஆடு, அந்த சரக்கு தான் சார் இது. தோலை போட்டு அழகாக மூடி இருக்கான், பளன்னு மூடி இருக்கான். தோலை உரித்தா அதுதான் அது. ஆனால் இதை பார்த்து மனுஷன் எவ்வளவோ ஆசைப்படுறான், இதுக்காக உயிரை கொடுக்குறான், தாஜ்மஹால் கட்டுறான், என்னென்னமோ பண்ணுறான். அதுதான் மாயை, அதான் செத்தது குப்பை. இந்த மாயா பிரபஞ்ச குப்பையிலே கிடந்த என்னை ராமானுஜன் எடுத்தான் அன்பினாலே. இது எங்கே போக வேண்டிய குழந்தை, இங்கே கிடக்க என்று எடுத்தனன். இன்றுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ராமர் கிருஷ்ணர் முதலிய அவதாரங்கள் அன்றே பலிக்கவில்லை, அவங்க வந்துட்டு போன பிறகு லேட்டாக பலித்தது. இன்றைக்கி கூட ராமாயணம் படிச்சுட்ருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் ராமானுஜர் காலத்தில் அப்பப்போ சுட சுட எல்லாருக்கும் மோட்சம். அவர் யாரெல்லாம் தொட்டாரோ அவங்களுக்கெல்லாம் மோட்சம். அப்படி இல்லை வந்திருக்கு. அப்போது இந்த ஒரு பாட்டில் இந்த திருவரங்க தமுதனார் ராமானுஜருடைய பெருமை அப்படி சொல்கிறார். இந்த 108 பாசுரங்களையும் எடுத்து விளக்கிறதா இருந்தால், இந்த இப்போ நான் ஆரம்பித்து 1 மணி 10 நிமிஷம் ஆகி போச்சு. 108 மணி நேரம் குறையாமல் வேணும். அவ்வளவு ஆழமான ஒரு அழுத்தமான பாசுரங்கள் அதெல்லாம். இந்த ராமானுஜருடைய வாழ்க்கையை நம்ம குரு பரம்பரா பிரபாவத்தில் பார்க்குறோம். நிறைய புஸ்தகங்கள் வார்த்தாமாலையில் பார்க்குறோம், ஐதீகங்களில் பார்க்குறோம். இருந்தாலும் அவருடைய கருணையை எடுத்து சொல்லக்கூடிய 1-2 சம்பவங்கள் தெரிஞ்ச வைஷ்ணவர்களுக்கு இது புதுசாக இருக்காது. ஒரு முறை ஒரு ஊமை, வாய் பேசாத ஊமை ராமானுஜர்கிட்ட வந்து அழுததான், சைகையால் சொன்னதான். என்ன சொன்னதான், நீங்கள் உங்கள் சிஷ்யர்களுக்கெல்லாம் மந்திரம் சொல்லி கொடுக்குறீங்க, பாசுரங்கள் சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க அதை சொல்லி மோட்சம் அடைகிறாங்க. நான் வாய் பேசாத ஊமை, எனக்கு மந்திரமெல்லாம் சொல்ல முடியாது, அப்போ என்னுடைய கதி என்னாகிறது அப்படின்னு அழுது. அப்போ ராமானுஜர் வந்து அந்த ஊமையை ஒரு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் கதவை சாத்தி சைகையால் சொன்னாராம். என்ன சொன்னாராம், உனக்கு மந்திரம் வேண்டாம், உபதேசம் வேண்டாம், தீட்சை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், உனக்கு நான் இருக்கேன், உனக்கு மோட்சம் உண்டு, நீ தைரியமாக போ அப்படின்னு. அதை பார்த்து கொண்டு இருந்த, ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த அவருடைய அணுக்க தொண்டர் அங்கே ரங்கநாதன்கிட்ட போய் அழுதாராம், கடவுளே என்னையே நீ ஊமையாக படைக்கலை. இந்த வாய் ஒன்று இருக்க போய் அவர் ராமானுஜரை என்ன பண்ணிட்டாரு, நீ இந்த மந்திரத்தை சொல்லு, உன் ரிஸ்க்கு அப்படின்ட்டாரு. ஊமையாக பிறந்திருந்தா அவரும் ரிஸ்க் எடுத்திருப்பார், எனக்கும் இல்லையா அப்படின்னு சொன்னார். அப்போது இயலாதவர்களுக்கு இயலாமையை போக்கி அருள் செய்யக்கூடிய கருணை, காரை கருணை ராமானுசார். ஒரு ஆச்சாரியருக்கு முக்கியமாக வேண்டியது கருணை. அதில் அவர் என்ன பண்ணார், ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் என்ன உணர்ந்தாருன்னா, கலியுகம் வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. கலியுகம் வளர 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 ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் எல்லாம் குறையும். அப்போது ஆச்சாரம் உள்ளவன் தான் மோட்சம் போக முடியும்னா முடியாது. ஆண்டவன் அருள் பெற்றால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரணும். சம்ஸ்கிருதத்தில் மந்திரம் சொன்னால் தான் மோட்சம்னு இருந்தால் முடியாது.
தமிழ் மந்திரம் இருந்தால் கூட போதும்னு இருக்கணும் என்று சொல்லி நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை சாமவேதத்துக்கு சமம் என்று கண்டுபிடித்து இதை சேவித்தால் போதும் என்று சொன்னார். இரக்கத்தினாலே சொன்னார். அது மட்டும் இல்லை, ராமானுஜருடைய கடைசி கால வாக்குமூலங்களிலே ஒன்று 11 ஆழ்வார்களுடைய பாசுரங்களை இந்த தட்டிலும், அந்த தராசிலே இன்னொரு தட்டிலே ஆண்டாளுடைய சிற்றஞ்சிறுகாலே என்ற பாசுரத்தையும் வைத்தால் அந்த தட்டு தான் கணக்கும்னு சொன்னார். சிற்றஞ்சிறுகாலேங்கிற ஒரு பாசுரத்துக்கு அவ்வளவு எஃபெக்ட் இருக்கு என்று ஒரு பெண்ணுக்கு ஒரு உயர்நிலை கொடுத்தார். ஆண்டாள் லேசாக நினைக்காதீங்க, பொம்பளை என்ன, அவளுக்கு பிறவிலேயே ஆன்மீக பெண்மை வாய்த்திருந்தது. இற்றைக்கும் 7 பிறவிக்கும் ஒன்றனோடு உற்றோமை ஆவோம், உனக்கே நாம் ஆட்சியோம் என்கிற ஞானம் அந்த பாசுரத்திலே சொல்லப்படுகிறது என்று ஆண்டாள் சிறப்பை வெளிக்கொண்டு வந்தார். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அழகர் கோயில் பற்றி ஆண்டாள் பாசுரங்கள் பாடும்போது சிந்தூரச் செம்பொடி என்ற ஒரு பதிகத்தில் வருது. ஆண்டாள் மானசீகமாக அழகருக்கு 100 அண்டா தயிர் சாதம், 100 அண்டா சக்கரை சாதம், 100 அண்டா வெண்பொங்கல் எல்லாம் வைக்கிறதாக பாடுறேன். இப்போ இந்த விழாக்களில் துண்டு போத்துவாங்க. அதை போத்தும்போது சும்மா போத்த வேண்டியதானே. இந்த கதர் ஆடையை பொன் ஆடையாக பாவித்து நாங்கள் அணிவிக்கிறோம் அப்படிங்க. அதாவது தங்க ஜருகையில் செய்த ஒரு துண்டாக இதை நாங்கள் பாவிக்கிறோம், அவரும் பாவிக்கணுங்கிறாங்க. அது மாதிரி என்னால் 100 அண்டா வெண்பொங்கல், 100 அண்டா சக்கரை பொங்கல் செலவு செய்து வைக்க முடியல, எண்ணத்தாலே நான் படைக்கிறேன் என்று படைத்தார். பின்னால் வந்த ராமானுஜர் அந்த பாசுரத்தை படிச்சுட்டு அழகர் கோயிலுக்கு போனப்போ ஆண்டாள் அன்றைக்கி கையில் காசு இல்லைன்னு அந்த மாதிரி பாடினா, இன்றைக்கி எனக்கு பண வசதி இருக்குதுன்னு சொல்லி தன் பணத்தை பயன்படுத்தி நிஜமாகவே 100 அண்டா சக்கரை சாதம், 100 அண்டா வெண்பொங்கல் எல்லாம் வச்சு பெருமாளுக்கு படைச்சிட்டு ஆண்டாள் சந்நிதியில் போய், என்ன ஆண்டாளம்மா, நீ வாக்கு மூலமாக சொன்னதை நான் செயல் மூலமாக செய்திருக்கிறேன், உன் சார்பில் பெருமாள் அதை ஏற்றுக்கொள்வாரா என்று கேட்டபோது ஆண்டாள் சன்னதியிலிருந்து ஆண்டாள் பேசினாள். என்னன்னு பேசினா, ஒரு தங்கச்சிக்கு அண்ணன் சீர் செய்கிற மாதிரி, அண்ணா நீ எனக்கு சீர் செய்திருக்கிறாய், நீ கோயில் அண்ணா என்று சொன்னாள். அதனால் இன்றைக்கும் ஆண்டாளுடைய பிறந்த நாளாகிய ஆடிப்பூரத்தன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு ராமானுஜருடைய பிறந்த ஊராகிய ஸ்ரீபெரும்புதூரிலிருந்து அண்ணன் வீட்டு சீர் போகுது. ஒரு தட்டில் லட்டு, மைசூர் பாக்கு, பட்டு சேலை எல்லாம் போகும். அப்படி ஆண்டாளை மேன்மைப்படுத்தினார். பெண்கள் மதிக்கத்தக்கவர்கள் என்ற ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு அவர் தொடக்க விழா நடத்தினார். அடுத்தாப்பில் அவர் காலத்தில் அவர் என்ன சொன்னார்னா, வைணவத்துக்கு வந்துட்டிங்கன்னா, நீங்கள் நல்ல வைணவர் ஆகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஜாதி பேதம் பார்க்காதீங்க. மனசில் வைணவம் இருக்கிறவனுக்கு ஜாதி தடையாக மாட்டாது என்று சொல்லி தன்னுடைய சீடர்களிலே அப்ராமணராகிய பிள்ளை உறங்காவல்லி தாசர் என்பவரை அணுக்க தொண்டராக வைத்து கொண்டார். காவிரியிலே குளிக்க போகும்போது ஒரு பிராமணர் கையை பிடிச்சிட்டு போவாரா அழுக்காக இருக்கிறப்போ, குளிச்சுட்டு சுத்தமாக வரும்போது இந்த அப்ராமணர் கையை பிடிச்சிட்டு வருவார். ஏன்னா வைணவம் என்பது உயர்ந்த சாதி, எல்லா சாதியை விட உயர்ந்த சாதி வைணவ சாதி என்று ஒரு நிலையை கொண்டு பண்ணார். அதனால் இந்த ஜாதியை விட உயர்ந்தது ஞானம், வைணவ நிலை என்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்தார். அவருடைய குருவாகிய ஆளவந்தாருடைய சீடர்களில் மாரநேர் நம்பி என்றொருவர், அவர் தாழ்த்தப்பட்ட இனத்தைச் சேர்ந்தவர். அவரெல்லாம் அவர் ரொம்ப மிக உயர்ந்த சாதியாக மதித்தார். புதிதாக மடம் கட்டின போது அந்த மாரநேர் நம்பியை வெறுங்காலாலே அந்த மடத்துக்குள்ளே மேலும் கீழும் நடக்க சொல்லி
ஒரு பசு நடந்ததுக்கு சமானம், கோதூளி பட்டதுக்கு சமானம் என்று அதை கிரகப்பிரவேசமாக மதித்தார் என்றெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். காலத்தின் தேவைக்கு ஏற்ப அவர் வைணவத்தை அவர் அடாப்ட் பண்ணினார். சமுதாயத்தின் தேவைகளுக்கு ஏற்ப வைணவத்தை பொருத்தினார். அதனால் என்னாச்சுன்னா இன்றைக்கு வரைக்கும் அந்த வைணவமானது சாகாமல் இருக்கிறது. 1000 வருஷம் கழித்து ஒரு ஆன்மீகவாதிக்கு பர்த்டே எடுக்கிறோம், இவ்வளோ கூட்டம் உட்காந்துருக்குறீங்க எதிரே. உலகம் பூரா இன்றைக்கி ராமானுஜருக்கு 1000வது ஆண்டு கொண்டாடுதுன்னா மாறப்போகும் காலமெல்லாம் சாகாமல் இருக்கக்கூடிய ஒரு மதம் வைணவம் என்கிற மாதிரி அந்த மதத்தை அமைச்சார். காலம் போக 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 துராச்சாரங்கள் அனாச்சாரங்கள் அதிகமாகும். அப்படியெல்லாம் வரும்போது நம்ம பழைய வைதிக ஆச்சாரங்கள் இருந்தால் தான் மோட்சம் வரும்னு சொல்ல முடியாது. வைணவம், வைஷ்ணவ பக்தி, குரு பக்தி இது வேணும் என்கிற ஒரு கட்டாயத்தை கொண்டு வந்தார். நம்மாழ்வார் ஒரு பாசுரத்தில் கலியும் கெடும் கண்டுகொள்மின்னு பாடினார். வரப்போகிற கலியுகம் கூட தன் கொடுமையிலிருந்து அது நழுவி போகும். ஏன்னா ராமானுஜன் ஒருத்தர் வரப்போகிறார், அவர் வந்துட்டார்னா கலியுகம் கிருதயுகமாக மாறிவிடும். ராமானுஜருடைய காலத்தில் ஆயிரக்கணக்கான சீடர்கள் அவர் பின்னால் போனாங்க. எங்கே பார்த்தாலும் நாமதாரி தான், எங்கே பார்த்தாலும் ராமாயணம், மகாபாரதம், கிருஷ்ண பக்தி, ராம பக்தின்னு அப்படி பிரபலமாக்கினார். காஷ்மீர் வரைக்கும் நடந்து போனார், கன்னியாகுமரிக்கு வந்தார். இங்கே மேலக்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாளுடைய உற்சவர் ராமப்பிரியர்னு ஒருத்தர், அவரை படையெடுத்து வந்த முகலாயர்கள் தூக்கி கொண்டு போய்விட்டார்கள். டெல்லி சுல்தானுடைய அரண்மனையில் சுல்தானுடைய மக அதை விளையாட்டு பொம்மையாக வச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக இவர் இங்கேருந்து நடந்து போய் டெல்லிக்கு போய் அந்த ஹிந்தி பாஷையை கற்றுக்கிட்டு அந்த பாஷையில் டெல்லி சுல்தான்கிட்ட பேசி அந்த உற்சவ மூர்த்தியை வாங்கிட்டு வந்தார். எத்தனை கோவில்களுக்கு சீர்திருத்தம் இன்றைக்கி வரைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அவர் பண்ண ஏற்பாடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை மணிக்கு நைவேத்தியம், இன்னும் என்னென்ன சேவை செய்யணும் அப்படின்னு. அப்போ இன்னும் ஒரு 1000 வருஷம் ஆனால் கூட ராமானுஜருடைய 2000வது ஆண்டு வந்தால் கூட வைணவம் வளருமே தவிர குறையாதுங்கிற மாதிரி அதை ஃபேஷன் பண்ணிட்டார். என்ன ஆனாலும் அப்படி இல்லாமல் ஒரு சாதி ஆச்சாரம் என்று வரும்போது சாதி ஆச்சாரங்கள்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நிலைக்கும். இப்போவே ஏறக்குறைய சாதி ஆச்சாரங்கள் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சம்பவம் சொல்கிறேன். நம்ம ஆன்மீக எழுத்தாளர் ரா கணபதினு ஒருத்தர் இருக்கார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அறிவுக்கனலே அருட்புணலேன்னு ஒரு புத்தகம் எழுதினார். பெரும்பாலும் ஆன்மீக வரலாற்று நூல்கள்லாம் அவர் எழுதுவார். அவர் ஒரு தடவை காஞ்சி பெரியவரை சேவிக்க போயிருந்தாராம். க்யூ நிற்கிது. அந்த க்யூவில் இவர் நிற்கிறாரு. இவர் நிற்கிற க்யூவில் இவருக்கு முன்னால் எம்எஸ் சுப்புலட்சுமி, உலகப்புகழ் பாடகி எம்எஸ் சுப்புலட்சுமியும் அவருடைய கணவர் சதாசிவையரும் நிற்கிறாங்க. இப்போது அந்த காஞ்சி பெரியவர் என்ன பண்ணுறார், மந்திரிச்ச தீர்த்தம் பூஜையில் வச்சு மந்திரிச்ச தீர்த்தத்தை வரவங்களுக்கெல்லாம் அப்படி கொடுக்குறாரு. இப்போ ரா கணபதிக்கு என்ன சந்தேகம்னா, இவர் ரொம்ப சாஸ்திரத்தில் நம்பிக்கை உள்ளவர், வைதிக ஆச்சாரத்தில் நம்பிக்கை உள்ளவர். ஃபாரின் போயிட்டா பிராமணன் இல்லை, அவன் திரும்பி பரிகாரம் பண்ணால் கூட அவன் பிராமணன் ஆக மாட்டான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதை இவரே பல தடவை சொல்லியிருக்காரு. இப்போ இந்த எம்எஸ் சுப்புலட்சுமியும் சதாசிவையரும் யுனெஸ்கோவில் போய் கச்சேரியெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, ஃபாரின் போயிட்டு வந்திருக்காங்க. இந்த தீர்த்தத்தை அவங்களுக்கு அவர் கொடுப்பாரா? கடல் கடந்து பிரயாணம் பண்ணினவங்களுக்கு கொடுக்கலாமா? கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? அவங்க வேண்டப்பட்டவங்க அப்படின்னு என்னடா செய்ய போகிறாருன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தராக தீர்த்தம் வாங்கிட்டு போகிறாங்க. இவர் காஞ்சி பெரியவர் பார்த்துட்டார், எம்எஸ் சுப்புலட்சுமியும் சதாசிவரும் வந்திருக்காங்க. இப்போ ரா கணபதிக்கு ஏற்பட்ட இக்கட்டான தர்ம சங்கடத்தை அவரும் உணர்கிறார். அவர் சதாசிவையர்கிட்ட வந்தவுடனே இவர் என்ன பண்ணாராம், அந்த பஞ்சபாத்திரம் உத்தரணி இருக்கு இல்லையா, அதை அப்படியே தரையில் வைக்கிறார். வச்சுட்டு இந்த பக்கம் தட்டில் ஒரு தேங்காய் இருந்துச்சு, அந்த தேங்காய் எடுத்து உடைச்சி சதாசிவையர் கை நீட்டுமையா
அப்படின்னு தேங்காய் தண்ணி விட்டார். அதை வாங்கி அவருக்கு சந்தோஷம், ஆஹா யாருக்குமே தேங்காய் தண்ணி கொடுக்கல, எனக்கு மட்டும் தேங்காய் தண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக போயிட்டாங்க. அவங்க போன பிறகு மறுபடியும் இவர் தீர்த்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போது அது எப்படி அவர் சமாளித்தாருங்க நிலைமையை பாருங்கள். இப்போது இந்த மாதிரி சாதி ஆச்சாரங்கள் பார்த்து கொண்டு இருந்தால் இன்னும் 1000 வருஷம் கழித்து என்னாகும்? இப்போவே எல்லாம் போச்சு, இன்னும் 1000 வருஷம் கழித்து என்னாகும்? சாதி ஆச்சாரங்கள் நிலைக்க மாட்டா. அப்போது சாதி ஆச்சாரங்கள் நிலைக்காத காலத்திலும் வைணவம் நிலைக்க வேண்டும், வைகுண்டம் கிடைக்க வேண்டும். அதுக்கு என்ன வழி? சரணாகதி மார்க்கம்தான் என்று சொல்லி அந்த ஒரு இதை திறந்து விட்டார், வழியை திறந்து விட்டார். ராமானுஜர் இல்லைன்னா இந்த சரணாகதி மார்க்கம் இவ்வளவு விமர்சையாக இடம்பெறாது. தான் அது தந்து அப்படின்றார். இந்த சம்ஸ்கிருதத்தில் மர்க்கட கிஷோர நியாயம், மார்ஜார கிஷோர நியாயம்னு 2 சொல்லுவாங்க. பூனைக்குட்டி குரங்கு குட்டின்னு. குரங்கு தன் குட்டியை தான் எடுத்துகிட்டு போகாது, குட்டி தான் தாயை பிடிச்சிக்கும். பூனை தாய் தான் குட்டியை தூக்கிட்டு போகும் வாயால் காப்பி. மார்ஜாரம்னா பூனை, மார்ஜார கிஷோர நியாயம். மர்க்கடம்னா குரங்கு, மர்க்கட கிஷோர நியாயம். ராமானுஜர் என்ன பண்ணிட்டார்னா, பூனையானது தன் குட்டியை தன் வாயினால் கவ்வி எடுத்து போவது போல நம்ம எல்லாருக்காகவும் சேர்த்து அன்றைக்கே அவர் மோட்சத்தை வாங்கி வச்சிட்டார். குரங்கு குட்டிக்கு தலைவிதி என்னென்னா, அந்த குட்டி தான் குரங்கை கட்டியாக பிடிச்சிக்கணும். அது கொஞ்சம் கை பிடிச்சுன்னா அது கீழே போயிடும், அதோட ரிஸ்க்கு தான் அது. இப்போ பஸ்ஸில் ஃபுட்போர்ட்டில் பிரயாணம் பண்ணுறாங்க, கண்டக்டர் சொல்கிறார் ஏ மேலே ஏறுப்பா மேலே ஏறுப்பான்னா இவன் ஏற மாட்டேங்கிறான். அப்போ படிக்கட்டிலிருந்து பயணம் செய்கிறவன் நழுவி விழுந்தால் அது யாருடைய குற்றம்? அவன் ரிஸ்க்கு தான் அது. அது மாதிரி ராமானுஜர் விடலை, தன் பொறுப்பாக ஏற்றுக்கொண்டார். அதனால் அவர் எந்தை ராமானுஜன் என்று சொல்கிறார். அதனால் இன்று முதல் நீங்கள் ராமானுஜரை பற்றி என்ன மந்திரம் சொல்லி கும்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியாது. சில பேர் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்பாங்க, சில பேர் ஸ்ரீமதியே ராமானுஜாய நமக அப்படிம்பாங்க, சில பேர் உடையவர் தாழ் வாழியும்பாங்க, சில பேர் பாஷ்யக்காரருக்கு நமஸ்காரம்பாங்க. அது போன்ற ஒரு மந்திரம் எந்தை ராமானுஜன் திருவடி வாழ். அதனால் இதை நீங்கள் உணர்ந்து சொன்னீங்கன்னா திருவரங்கத்தமுதனாருடைய வாக்குக்கு ஒரு உயிர். திருவரங்கத்தமுதனார் என்ன நினைத்தாரோ அது நடந்தது. பலனடைய போவது ராமானுஜரோ திருவரங்கத்தமுதனாரோ அல்ல, நீங்கள் தான். அதனால் இன்று முதல் அப்படி ஒரு கோட்பாடை வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி, உரிய நேரம் முடிந்து விட்டதாக இந்த அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய இந்த கோவிலாக இருக்கும், இந்த கோவில் பிரசிடெண்ட் திரு நரநாராயணன் அவர்களுக்கும், செக்ரட்டரி திரு ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும், மணிமண்டப தலைவர் திரு முரளி அவர்களுக்கும், இங்கே என் முன்னே அமர்ந்திருக்கும் என் அருமை நண்பர் திரு ஹேமநாதன் அவர்களுக்கும், இதுவரை கூட்டம் கலையாமல் பொறுமையாக இருந்து செவிமடுத்த உங்களுக்கும் நன்றி கூறி, இறைவன் திருவருள் இருக்குமானால் இன்னொரு முறை நாம் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். ஜெய் ஸ்ரீமன் நாராயண். ஸ்ரீமத் ராமானுஜருடைய 1000வது ஆண்டு ஜெயந்தி விழாவிலே இன்றைய தினம் கடைசி நாளான இன்றைய தினத்திலே திரு D.A. ஜோசப் அவர்கள் எந்தே ராமானுஜன் என்ற தலைப்பில் மிக அழகாக பேசினார். அவர் மிக அருமையான அர்த்தங்கள் சொன்னார். அதாவது நடைமுறையில் எதை சொன்னால் எல்லோருக்கும் புரியுமோ அதன்படி நடைமுறைக்கு ஏற்றபடி கூறினார். எந்தை, அதாவது என்னுடைய தந்தை, ஒரு தந்தையாக இருந்து எப்படி ஒரு மகனை பாதுகாக்கிறாரோ அதே போலவே தன் பக்தர்களை, அதாவது தன்னுடைய பெருமாளுடைய அடியார்களை ராமானுஜர் காப்பார் என்பதை மிக தெளிவாக அருமையாக பேசினார். நம்முடைய தேவஸ்தானத்தின் சார்பாகவும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய 1000வது ஆண்டு ஜெயந்தி விழாவின் சார்பாகவும் அன்னாருக்கு பொன்னாடையை அணிவிக்கிறேன்.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்டி நீராடினாள். தீங்கின்று நாடெல்லாம் திங்கள் மும்மாறு பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடுகயலுகள பூங்குவளை போதில் பரிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்று வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த ஏலோரம்பாவாய். ஸ்ரீ பெருந்தே விநாயகா சமத ஸ்ரீ பிரசன்ன வரதராஜ சுவாமி பரிபூர்ண வரப்பிரசாத அனுகிரகடாட்சி சித்திரஸ்து.